கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கவிராஜன் கதை. 160 பக்கங்களை கொண்ட இந்த நூல் 53 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மொத்த பதிவுகளையும் இந்த பதிவில் கேட்டு மகிழலாம். கருப்பு வருடங்கள். காலம் கிழித்து போட்ட தேதிகளை சிரமப்பட்டு சேகரிக்கிறேன். அந்த நூற்றாண்டு இருட்டின் கர்ப்பத்தில் இருந்தது. அன்றியம் ஜனங்கள் அழுக்கை ஆபரணம் என்று அர்த்தப்படுத்தி கொண்டார்கள். ஒரு பழைய கலாச்சாரம் முதலில் முகவரியையும் பிறகு முகத்தையும் தொலைத்துவிட்டு தூங்கிவிட்டது. முகலாயரின் வாளை வணங்காத கலைகள் வெள்ளையரின் விபச்சார சந்தையில் விளையாகி போயின. கலைமகள் தன் வீணையை விற்று விறகு வாங்கினாள். தன் ரகசிய ரணங்களை சொல்ல முடியாமல் முணங்கி கிடந்தது மொழி. அது சாராய சத்தங்களின் சந்தையான காலம். வெண்பாவின் ஈற்றடியைப் போல இழைத்த சமஸ்தானங்களில் கருவேப்பிலை கவிதைகள் கருத்தரித்த காலம். பாதாதி கேசங்களில் பஞ்சனை வார்த்தைகள், எச்சிலை ருசியாக்கும் இனிப்பு சிலேடைகள். இலக்கியம் அன்று ராத்திரியின் ரகசிய லேகியம். மொழி உண்டு முனக மட்டுமே, விழி உண்டு அழ மட்டுமே, மனம் உண்டு சோகம் சேர்க்க, கரம் உண்டு ரேகை பார்க்க. நம் உள்ளூர் பூக்கள் கூட வெள்ளை விக்கிரகங்களின் அர்ச்சனைக்கு ஆசைப்பட்ட அவலப் பொழுது அது. அந்த நூற்றாண்டு இருட்டின் கர்ப்பத்தில் இருந்தது. இருந்தும் அந்த இருட்டு ஒரு சூரியோதயத்தை சொப்பனங்கண்டு கொண்டிருந்தது. அமுததாகம். ஒரு மழை மாதத்தில் எட்டயபுரத்தின் இழைத்த தெருவொன்றில் அந்த பிஞ்சு சூரியன் பிறந்தது. அன்று அதிசயம் நடந்ததாய் சரித்திரத்தின் காதுகளுக்கு தகவல் இல்லை. வான் நட்சத்திரம் எதற்கும் வால் முளைக்கவில்லை. தேவலோகத்தில் இளையுதிர்காலம் போலும் பூமழை ஏதும் பொழியவில்லை. பொருணையாற்று மணல் பொன்னாகிவிடவில்லை. அவன் கடவுளின் நகலல்லன், மனித மகன். அந்த தொட்டில் குயில் அழுதது. அது பாலுக்கு அழவில்லை, பாஷைக்கு அழுதது. அது சோற்றுக்கு அழவில்லை, சுதந்திரத்துக்கு அழுதது. கோடிக்கண்களின் சோகத்தை ஜோடிக்கண்களால் அழுதது. தாத்தாவின் பெயரை தனையனுக்கிட்டார் தந்தை. அவன் கண்களில் தனது கனவை தரிசித்தார். அவர் எந்திரங்களின் மந்திரவாதி. ஆங்கிலம் அவரிடம் ஊதியமின்றி ஊழியம் செய்தது. மகனுக்கு கணிதத்தையும் ஆங்கிலத்தையும் கல்யாணம் செய்வித்து மேல்நாட்டு மருமகனாய் ஆக்கிப்பாக்க ஆசை அவருக்கு. பிள்ளையோ கற்பனாதேவியின் கந்தர்வ புருஷனாயிருந்தான். கவிதை அவன் மனதிற்குள் ஒரு பூவனத்திற்கு நாற்றங்கால் போட்டிருந்தது. கணிதம் அந்த மறிக்கொழுந்துக்கு வேப்பம் கொழுந்தானது. தந்தை திணித்ததை கண்களின் வழியே கண்ணீராய் துப்பினான். அவன் உள்ளிருந்த அமுத தாகம் திராவகத்தாளா தீரும்? ஞானப்பால். வாயிப்படி, கால்கள் மட்டுமே கட்டளைக்கு கட்டுப்பட்டன. வந்தான். உட்கார். சப்தத்தின் உஷ்ணத்தில் காற்று கருகியது. உட்கார்ந்தான். எழுது கணக்கு. மனசு விரலுக்குள் இறங்க விருப்பமில்லை. தங்க உதடுகள் தந்தியடித்தன. கணக்கு எனக்கு, பிணக்கு ஆமணக்கு. தந்தையின் புருவம் பாதி நெற்றி வரை பயணப்பட்டது. முகத்தில் கோபம் முகாமிட்டது. தன் கனவுகள் அவன் கண்களில் களைவதைக் கண்டார். எழு, போ, போய்விடு. சூரியன் கருகியது. கதிரவனுக்குமா தேய்விரை? 5இல் வளைப்பதற்கு அது ஒன்று மூங்கில் அன்று, கற்பக மரம். கட்டளை அவனை காயப்படுத்தவில்லை. ஜீவ நதியின் இடுப்பில் கயிறு கட்டினால் அது கட்டுப்படுமா? 5 வயதில் அது நடந்தது. இருதயத்தில் துருவேறிய இழைய சோகம். அவனது அன்னை மடி என்னும் முதல் தொட்டிலை மௌனமாய் திருடிக் கொண்டது மரணம். அம்மா என்று அவன் எழுத்து கூட்டி படித்தபோது எதிரில் அவள் இல்லை. தனிமை அவனை தத்தெடுத்தது. மௌனத்தின் அந்தப்புறத்தில் வார்த்தைகளை அடைகாத்தான். தாயின் இழப்பு, தந்தையின் கண்டிப்பு, சொல்லில் சிக்காத சோக தவிப்பு. அவன் அன்று கலங்கி உதித்த கண்ணீர் துளிகள், அவனை கவிஞனாகச் செதுக்கிய ஒளிகள். இரகசியத்தீ. கீழ்வானம் தனது கதவு திறக்கும் காலை பொழுதும், சூரிய சூடுதனிய வானம் சந்தனம் பூசிக்கொள்ளும் சாயங்காலமும், பூமி பச்சை குத்திக் கொண்டிருக்கும் பசுஞ்சோலையும், மண்மாதாவின் இரத்த ஓட்டமான நதிகளும், கொடிகளுக்கு பிறந்த குழந்தை பூக்களும் அந்த தாயில்லா பிள்ளைக்கு தாய்மடியாயின. நெஞ்சில் ஒரு தமிழ் தவிப்பு, ஒரு ரகசிய தணலின் தகிப்பு. அதற்கு பரிகாரங்கள் கோயில் பிரகாரங்கள். பிரகாரங்களில் தனிமையின் தாழ்வாரங்களில் அந்த குஞ்சு குயில் கூடு கட்டி கொண்டது. அவன் வாசனை தமிழை வாசித்து வாசித்து வசப்படுத்தினான். வார்த்தைகளில் பந்து விளையாட்டென்னும் சிந்து விளையாட்டு அவன் மனசில் பன்னீர் நதியாய் பரவியது. தாங்கள் முளைப்பதற்கு தக்க நிலமென்று வார்த்தைகள் அவனுக்குள் வசிக்கத் தொடங்கின. அவன் கோயில் தளமனைத்தும் பள்ளி செய்தான்.
வகுப்பறைக்கு விரும்பிய போதெல்லாம் விடுமுறை விட்டான். முகத்தில் மொய்க்கும் மோகன கனவுகள், வர்ண நினைவுகள், கர்ப்பத்தில் புரளும் கற்பனைகள் இவை சுமந்து அந்த மண்டபத்தில் பிள்ளை கவிஞன் பிரவேசித்தான். அதுதான் அவன் நெஞ்சில் ரகசிய தீவளர்த்த ராஜ மண்டபம். அதுதான் அவனை பாரதியாக்கிய பாட்டு மண்டபம். பாரதியாகினான். அரசருக்கும் ஐயருக்கும் ஒரு பழைய நட்பு பழுத்திருந்தது. சமஸ்தானத்தின் பந்திகளில் அவர் பங்கு கொள்ளலாம். அரண்மனைக்குள் அவர் எந்த இடத்திலும் எச்சில் துப்பலாம். தர்பாரில் ராஜ தமிழ் கேட்டு ரசிக்கலாம். அந்த சபையில் வெற்றிலைச்சாறு ஓட புலமை போர் நிகழ்வதுண்டு. அங்கே நொண்டிச் சிந்து சடுகுடு விளையாடும். மடல்கள் காது மடல்களில் மணக்கும். ஸ்லேடை என்னும் வார்த்தை துகிலுரிப்பு வழக்கமாய் நடக்கும். அது பசியப்பக்காரர்களின் பந்தி. அங்கு சுயபசியோடு போனவன் சுப்பையா ஒருவன்தான். சங்கீதம் பருகி வாழும் சாதக பட்சி போல் அங்கே சந்தம் பருகி அவன் தாகம் வளர்த்தான். அவன் நெஞ்சில் தமிழின் நெருப்பு இருந்தது. ராஜசபையிலோ நெய்யிருந்தது. மனசுக்குள் ஒரு திராவக கங்கை திரண்டது. அவன் பாடத் தொடங்கினான். புலவர்கள் தாம் பாடி வைத்ததை பத்திரப்படுத்தினர். அவன் கேள்வி கேட்டான். சிலர் வெற்றிலை துப்பி வருவதாய் வெளியேறினர். புலவருக்கெல்லாம் புல்லரித்தது. அவன் நாவுக்கு அவனை விட வயது அதிகம் போலும். இந்த முளை விதைக்குள்ளேயே வைரம் பாய்ந்து வந்து விட்டதா? கலைமகள் எழுதிய மனித புத்தகமாயிவன். சுப்பையா, நீ பையனல்ல, பாரதி, பாரதி. புலவர்களின் கண்கள் ஆனந்தத்தின் நீச்சல் குளமாய் ஆயின. 11 வயதில் தமிழ் அவனுக்கு பாரதி என்று பட்டம் கட்டியது. அந்த புலவர்கள் எழுதிய நல்ல கவிதை பாரதி என்ற ஒரு வார்த்தைதான். சுய விடுதலை. பார்த்ததுண்டா? பட்டம் வாங்கியபின் பள்ளிக்கு போனவனை பாரதி போனான். ஆனால் எதை வாசித்தான்? நெல்லை இந்து கல்லூரியின் ஜன்னல் வழியே வானத்தையல்லவா வாசித்துக் கொண்டிருந்தான். அந்த காலம் அந்த இளைய தீபத்திற்கு இருண்ட காலம். இரத்தம் கசியும் பூவை போலும் சிறகு எரியும் பறவை போலும் பள்ளி சிறையில் பாரதி கருகினான். எப்படி அது சாத்தியமாகும்? சத்தியமாய் அது சாத்தியமில்லை. அக்கினி குஞ்சு வைக்கோர் போருக்குள் வாழ முடியுமா? அந்த சுவர்களுக்குள் வானம் அடங்கி வசிக்க முடியுமா? பூமியின் அழுத்தத்தில் நிலக்கரி வைரமாய் நிறமெடுக்குமே. அப்படித்தான் அவஸ்தைகளின் அழுத்தத்தில் ஒரு கண்ணீர் துளி முத்தாய் முதிர்ந்தது. சுய விடுதலை பெறும் எத்தனிப்பின் தத்தளிப்பு பிஞ்சிலேயே அவனை பீடித்து விட்டது. கல்வி ஒரு கட்டாய கல்யாணம். கவிதா தேவியோடு கந்தர்வ கல்யாணம். இருந்தும் பாரதிக்கு நடந்ததொரு பால்ய கல்யாணம். கந்தக அலையில் காகித கப்பல். பிறப்பால் அவன் சம்பிரதாயங்களில் ஊறியவன். பிறகுதான் அதை மீறியவன். அந்த கல்யாணம் 7ம் 14ம் இணைந்த வைபவம். அவன் சூடும் மாலையை சுமக்கும் வயது கூட மணமகளுக்கில்லை. அவனோ கல்யாண பந்தலில் காவடி சிந்து செய்தான். செல்லம்மாவுக்கு சிரிப்பு வந்ததாம். வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு அந்த சின்ன வானவில் சிகப்பாகிவிட்டதாம். கல்யாணம் வரைக்கும் அவன் ரகசிய கனவுகளின் ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். நடைமுறை வாழ்வின் கோடுகள் அவன் கால்களுக்கு குறுக்கே இல்லை. திருமணத்திற்கு மறு ஆண்டு அந்த பூவின் மேல் இடியொன்று இறங்கியது. ஆமாம், அவனது 2ஆம் தெய்வமும் இறந்துவிட்டது. அவனது தொட்டிலை திருடிய மரணம் பிறகு தூக்கத்தையும் திருடிவிட்டது. அந்த மரணம் யமனின் ஏட்டில் எழுதப்பட்டதன்று, ஏகாதிபத்தியத்தின் ஏட்டில் எழுதப்பட்டது. ஐயர் நிறுவன எந்திர சாலையை ஏகாதிபத்தியம் மணல் வீடாயல்லவா மாற்றிவிட்டது. எந்திரங்களின் சப்தம் நின்றபோது அவன் இருதய சப்தமும் நின்று போனது. கண்ணீர் மட்டும் வடித்துவிட்டு களைந்துவிட்ட சுற்றம், துக்கம் மட்டும் விசாரித்துவிட்டு விலகி கொண்ட ஜமீன், எல்லோரும் அழுததற்காய் தானும் அழுத மனைவி. பாரதி தனியனானான். கந்தக அலையில் சிக்கிய காகித கப்பலானான். காசிவாசம். இருளின் சுவர்களை தடவிக்கொண்டே கண்ணீர் சுமைகளை இறக்கிக் கொண்டே திசைகளின் விலாசம் தெரியாமலேயே அவன் வாழ்வின் வனத்திற்குள் வந்துவிட்டான். அப்போது காசியிலிருந்து அத்தை கையசைத்தாள். கண்ணீரில் நனைந்த குயில் காசிக்கு பறந்தது. நம் தாமிரவரணி கங்கையில் சென்று கால் நனைத்தது. அத்தை குப்பம்மாள் அடக்கமான தென்றல். மாமன் கிருஷ்ணசிவன் சரியான சைவ புலி. அத்தை கண்ணீரில் நனைந்தவனை துவட்டிவிட்டாள். அவன் நெஞ்சில் பின்னி கிடந்த சின்னஞ்சிறு கனவுகளை சிக்கெடுத்தாள். அந்த சோக குயில் தனக்கொரு சுதந்திர ஆகாயத்தை ஜோடித்து கொண்டது. கல்வி தொடர்ந்தது. ஆனால் வகுப்பறைகள் எல்லாம் நதிக்கரைகளே. பாடம் சொன்னவை பாடும் அலைகளே. கேள்வி கேட்டது தீண்டும் தென்றலே. இங்குதான் அவன் நாவில் புறப்பட்டு ஹிந்தியும் ஆங்கிலமும் இனிப்பாயின. அவன் மனசுக்குள் மழையாகி ஷெல்லி சில்லிட்டான். அங்குதான் சம்பிரதாய சிறையின் கம்பிகளை அவன் கழற்றத் தொடங்கினான்.
அழுத்தி வைத்திருந்த ஊற்று நிலத்தை பீத்து கொண்டு பீரிட்டது. பாரதி புதிதாய் பரிணமித்தான். ஒரு நாள் குடுமியை கத்தரித்து கொண்டு விட்டு மீசையை புதிதாய் செதுக்கிவிட்டு பிரியமாய் வீட்டுக்குள் பிரவேசித்தான். மாமன் கம்சனானான். உண்மைக்கு எதற்கு ஒப்பனை? ஆசார கோடுகளை அழித்துவிட்டு நிர்பந்த ஒப்பனையை களைந்துவிட்டு ஒரு புதிய கங்கையில் குளித்துவிட்டு சில நூற்றாண்டுகளை ஜெயித்துவிட்டு அவன் சிரித்து நின்றான். மாமன் மருண்டான். அத்தை மிரண்டாள். அடே சுப்பையா, அடுக்குமோ இது நம் ஆசாரத்துக்கு? இதென்ன கோலம்? சிகையை கத்தரித்து விட்டாயே கைம்பெண்ணானி, இது அடாது. உன்னை நான் பார்க்கப்படாது. உன்னை பழைய கோலத்தில் பார்த்தாலன்றி உனக்கு சமவந்தி போஜனம் கிடையாது. இவன் தட்டுகளை எடுத்து தனியே வை. என் கட்டளை இது, நீ உடனே செய். ஆணை பிறந்தது அத்தைக்கு. ஒரு நாள் மாடத்தில் நிகழ்ந்தது மார்கழி உற்சவம். பக்த கோடிகள் பரவி இருந்தனர். மொத்தச் சடங்கும் முடிந்த பிறகு ஆராதனைக்கு நேரம் வந்தது. தீபாராதனைக்கு திருவம்பாவை வேண்டும். வழக்கமான ஓதுவார் வருகை தரவில்லை. சபைக்கு சங்கடம், கிருஷ்ணனுக்கு கிளேசம். அப்போது ஒதுக்கப்பட்டவனே உதவிக்கு வந்தான். பாரதி பாடினான் பளிச்சென்று. பார்க்க பார்க்க திகட்டுமோ உந்தன் பாத தரிசனம். நந்தனார் கீர்த்தனையின் நயமான வரிகள் புயல் போல் புறப்பட்டு பூபோல் விழுந்தன. மாமனின் கண்களை வந்து கண்ணீர் பொத்தியது. அப்பா சுப்பையா, நாங்கள் ஆசாட பூதிகள், வெறும் வேஷதாரிகள். பூணுலும் குடுமியும் பொருட்டன்று உனக்கு. உண்மைக்கு எதற்கு ஒப்பனை? அன்று முதல் சமவந்திக்கு சம்மதம் கிடைத்தது. காசி மற்றவர்களுக்கெல்லாம் அது யாத்திரை முடியும் இடம். பாரதிக்கோ ஒரு புதிய யாத்திரை தொடங்கிய இடம். காசிக்கரையின் காற்றும் கங்கை அலையின் வீச்சும் பாரதியின் மனதை ஒரு விசால வானமாய் விரித்தன. இங்குதான் திலகர் வீசிய தீயின் விதைகள் பாரதியின் நெஞ்சில் பைய விழுந்தன. அவை முளைப்பதற்கு முகூர்த்தம் பார்த்தன. கல்வி அங்கே முடிந்தது. காசிவாசம் கசந்தது. இதயத்திற்கு இறகு முளைத்தது. சூரியன் விடுவிழக்கன்று. மேல் மனசுக்குள் கசப்பு, அடிமனசுக்குள் நெருப்பு. காசி வாசத்தால் மெல்ல மூச்சு திணறியது. தனது தொட்டில் பூமியின் நினைவுகள் அவனை சுற்றி சுற்றி வந்தன. பழைய மண்ணை மிதிக்க பாதம் அரித்தது. அந்த தங்க கட்டியை தனிமை எரித்தது. அந்த தாக பொழுதில் கர்ஷானின் விருந்தில் கை நனைத்துவிட்டு காசி கரையில் எட்டயபுரம் ராஜா இறங்கினார். பாரதியை அணைத்து கொண்டார். தன்னோடு அழைத்து கொண்டார். மீண்டும் தாய்க்கோடு திரும்பியது தமிழ் பறவை. ராஜசபையில் பாரதிக்கு ஒரு புதிய நாற்காலி போடப்பட்டது. தீப்பெட்டிக்குள் சிறை கிடக்கும் தீ மாதிரி அரண்மனை வேலை அவனை அடக்கியது. ராஜாவுக்கு பத்திரிகை படிப்பது, சிலேடைகளுக்கு சிக்கெடுப்பது, சிங்காரங்களின் அர்த்தத்தை இன்னும் அகலப்படுத்துவது, விரலிவிடு தூதில் விடுகதை போடுவது, அயல்மொழி கவிதைகளை விழிபெயர்க்காமல் மொழிபெயர்ப்பது, இவையே பாரதிக்கு எட்டயபுரம் ராஜா இட்டிருந்த பணிகள். விரலுக்கு வெளியே வளரும் நகத்தைப் போல பாரதி அந்த பணியில் ஒட்டாமலேயே ஒட்டி கொண்டிருந்தான். ராஜாவின் சிங்காரத்தை அவனால் சிலாகிக்க முடியவில்லை. கசப்பை சுமந்து காலம் நடந்தது. அவனுக்குள் சுடரெழுந்த சுய சுதந்திர தாகம் கட்டுகளை அறுக்க காலம் பார்த்தது. அரண்மனை அவனுக்கு ஒரு அலங்கார சிறை என்று அர்த்தமானது. அந்த ஆகாய கங்கை சம்பளத்துக்கு ஓடச் சம்மதிக்கவில்லை. ஒரு சுதந்திர சூரியன் அரண்மனை விடிவிளக்காய் ஒட்டி கொண்டிருக்க ஒண்ணுமோ? ஒரு நாள் குயில் கூண்டு தாண்டியது. அரண்மனை கதவை ஒரு துறைபோல் விளக்கி தெருவுக்கு வந்தது. பொதிகை தென்றல் பூ பெய்திய மதுரைக்கு வந்து மையமிட்டது. திசை தெரிந்த பயணம். மதுரை. மல்லிகை சாறு பூசி வரும் திருப்பரங்குன்றத்து தென்றல் ஒரு பழைய பணக்காரனின் மனைவியைப் போல இழைத்துவிட்டாலும் அழகை இழந்துவிடாத வையை. உச்சி வானை முத்தமிட இங்கிருந்தே உதடு குவிக்கும் கோபுரங்கள், சரித்திரத்தின் சாட்சிகளாய் இருக்கும் சாலைகள். இவ்வளவு இருந்தும் பாரதியின் மனசுக்குள் உட்கார மதுரை மறுத்தது. தமிழ்ச்சங்க நகரில் ஒரு புலவன் தமிழாசிரியனாய் தஞ்சமடைந்தான். சேதுபதி பள்ளி நம் கொள்ளை குயிலுக்கு கூடு தந்தது. ஆனாலும் அதில் அவ்வளவு இனிப்பில்லை. கொஞ்ச நாளில் கூடு தன்னை குத்துவதா குயில் உணர்ந்தது. நத்தையை ஜெயிக்க முடியாமல் நாட்கள் நகர்ந்தன. சுய வார்த்தைகளையே சொல்லி பழகியவன் இரவல் வார்த்தைகளை எங்கனம் எடுத்துரைப்பான்? கிளிப்பிள்ளை ஆகுமா கீதக்குயில்? ஆசிரிய பணி காயத்தை மேலும் கசிய வைத்தது. ஊர் கெட்டதை பற்றி உரைக்க வந்தவனுக்கு இலக்கணத்தில் ஈறுகெட்டதை பற்றி என்ன கவலை? எண்ணி 100 நாள் உத்தியோகத்தை மீண்டும் உதறிவிட்டான். எல்லா கலைஞனுக்கும் ஏற்படும் இது. தனது திசை எது என்று தெரிந்து கொள்ளும் முன் சில சுவர்களில் முட்டி மோதி அவன் தட்டு தடுமாறுவான். அவனுடைய பூ மட்டும் எப்பொழுதும் முட்புதர்களின் உச்சியில்தான் முளைத்திருக்கும்.
பாரதிக்கும் அப்படித்தான். அவனது பாதையில் சேர்வதற்குள் அவனது பாதங்கள் அழுதுவிட்டன. சுதேசமித்ரன் சுப்பிரமணிய ஐயர் பத்திரிகை உலகில் ஒரு பண்பாளர், ஆனால் மிதவாதிகளின் சொந்தக்காரர். விடுதலை வேள்வியில் தானும் சில கரண்டி நெய்யை செலவழித்தவர். அவர் சொற்பொழிவுக்காக சொக்கன் நகர் வந்தார். அவர் பேச்சு மழை பொழிந்த மேடையெல்லாம் பாரதி பாட்டு மழை பொழிந்தான். ஈசன் வணக்க பாடல்களில் தேன் வடித்தான். தேச வணக்க பாடல்களில் தீ வளர்த்தான். அந்த வாலிப நெருப்பு ஐயரை வசீகரித்தது. பத்திரிகை பணியில் அந்த கவிமகனுக்கு காதல் இருந்தது. பிறகு அந்த கவிதை கருவூலத்தை மித்திரன் அலுவலகம் பத்திரப்படுத்தியது. பத்திரிகை பணி அவன் நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமாயிருந்தது. சில ஆண்டுகளாய் ஊடலாயிருந்த கவிதாதேவி வெள்ளை கொடியேந்து வீடு வந்தாள். இங்குதான் அவன் மேல் அரசியல் வெளிச்சம் அடித்தது. அவன் கவிதை சதைக்குள் உற்சாக ரத்தம் ஊறியது. உறக்கம் களைத்த யுக நெருப்பு. பத்திரிகையாளன் இன்றில் காலூன்றி நாளையை தேடுபவன். அவன் நிகழ்காலத்தின் நிமிஷமாய் இருப்பவன். அவன் நினைத்தால் புழுக்களின் உடம்பில் புலியின் இரத்தத்தை புகுத்த முடியும். இளையுதிர்காலத்தின் இலைகளின் ஆயுளை கூட அவன் அதிகரிக்க முடியும். பத்திரிகையாளன் அட்சய பாத்திரத்திற்காய் உண்ணாவிரதம் இருப்பவன். பத்திரிகை பாரதியை வார்த்தது. அவன் எழுத்து பத்திரிகைக்கும் புத்துயிர் சேர்த்தது. தேசிய இயக்கத்தின் மின்சார அலைகள் அவன் காதுகளின் கரைகளில் அன்றாடம் வந்து அடித்துக் கொண்டிருந்தன. அந்த பத்திரிகையின் இதமான உஷ்ணம் அவனது அடைகாப்புக்கு ஆதரவாய் இருந்தது. கதகதப்பான கட்டுரைகள், கர்ப்பத்தில் கந்தகம் வைக்கும் கவிதைகள், நரம்புகளை கொஞ்சம் முறுக்கிவிடும் மொழிபெயர்ப்புகள். ஐயரோ பூவில் வண்டு தேனெடுப்பது போல் வலிக்காமல் வேலை வாங்கும் வல்லவர். அவர் பேசும் ஈர வார்த்தைகளில் பாரதியின் அத்தனை வெப்பமும் ஆவியாகிவிடும். பாரதி, கவிதையில் நீ ஒரு காளிதாசன் தான். உனக்கு போதிய பொன் கொடுக்க நான் போஜராஜன் இல்லையே. அவ்வளவுதான். பனிக்கட்டியாய் இருந்த மனம் பனித்துளியாய் கரைந்துவிடும். பத்திரிகைதான் அவனுக்கு தேசிய வரலாற்றை சரியாய் காட்டிய சாளரம். அவனது அடிநெஞ்சின் அணுக்களில் உறங்கி கிடந்த யுக நெருப்பை உரசிவிட்டதும் அதுவேதான். ஒரு பத்திரிகையின் ஆழ அகலங்களை அவன் அறிந்து கொண்டதும் அங்கேதான். ஆயினும் மித்திரன் அவனது தினவுக்கு முழுவதும் தீனியிடவில்லை. பாரதியோடு கைகுலுக்கிக் கொண்டே ஐயர் கைவிலங்கும் போட்டு வைத்தார். தலையங்கம் எழுத ஆசிரியர் பாரதியை அனுமதிக்கவில்லை. பாரதியின் அக்கினி எழுத்துக்களை அனுமதித்தால் தனது தலை அங்கத்தில் இருக்காது என்ற அச்சம் அவருக்கு. பாரதிக்கோ தன் வார்த்தைகளுக்கு முகமூடி போடுவது முற்றும் பிடிக்கவில்லை. அவன் காற்றை போல் சுதந்திரமாய் சுவாசிக்க விரும்பினான். அங்கெங்கே பற்றிய கிளர்ச்சி நெருப்புகள், முகத்தை நோக்கி வரும் அடக்குமுறையின் முள் விரல்கள் பாரதிக்கு பொய்யாய் இருக்க பொறுக்கவில்லை. மித்திரனில் இருந்து கொண்டே சக்கரவர்த்தினி என்ற தனி இதழை தொடங்கினான். தன் திணவுகளை எழுதி தீர்த்தான். இந்த கனல் வருஷத்திலேதான் சிந்துக்கு தந்தை முதலில் தங்கம்மாளுக்கு தந்தையாகினான். நெருப்புக்கு நெய்மழை. சிப்பாய் கழகம் எனும் சின்ன புரட்சி ஆதிக்க வர்க்கத்தால் அடக்கப்பட்ட பின் வேகம் குறைந்த விடுதலை இயக்கம் மனுவோடும் ஒரு மடமாய்ப் போனது. தேசத்திற்கு திவசம் மாதிரி காங்கிரஸ் மகாசபை ஆண்டுக்கொரு முறை அவசியம் கூடும். விடுதலை பற்றி விண்ணப்பம் தயாரிக்கும். ஆக்கிய விண்ணப்பத்தை அஞ்சலில் அனுப்பிவிட்டு வாக்கிய நேர்த்தியை வருஷமெல்லாம் பேசும். அது சுதந்திர அமுதத்தை கடைந்தெடுக்காமல் சலுகை பருக்கைகளுக்காக சட்டி ஏந்தியது. கண்ணாடி சுவர்களுக்குள் கத்தி பேசிவிட்டு வெல்வெட்டில் வேர்வை துடைத்து கொண்டது. அந்த வருஷங்களில் பொறுமையின் கர்ப்பம் திறந்து புரட்சி புறப்பட்டது. இருட்டின் அஸ்திவாரங்களை அது அசைக்கத் தொடங்கியது. ரஷ்யாவும் சீனாவும் சரித்திரத்தை அடித்து சலவை செய்தன. பாரசீகமும் துருக்கியும் ஒரு தத்துவ பிரளயத்துக்கு ஒத்திகை பார்த்தன. ஆசியாவில் முளைத்த நெருப்பு கொழுந்துகள் நெளிந்து வளைந்து பூமி பந்தின் இன்னொரு விழாவையும் எட்டிச் சுட்டன. தலையெழுத்தை அழித்து தார்பூச முடியும் என்பது ருஷ்யாவின் ருசுவானது. மனித மதிப்பீடுகள் மாறிப்போயின. அந்த அக்கினி நம் சுதந்திர போராட்டத்துக்கு சூடு தந்தது. காங்கிரஸ் மகாசபை விமர்சன கூண்டில் விசாரணைக்கு வந்தது. பழமையின் கழுத்தை தீவிரவாதம் மெல்லத் திருகியது. அஞ்சல் வழியே சுதந்திரத்தை அடைய நினைத்தோரை மனித புலிகளால் மன்னிக்க முடியவில்லை. காங்கிரஸில் விழுந்த ஒரு மெல்லிய கோடு சுவராய் தடித்தது. கோபாலகிருஷ்ண கோகலே மிதவாதிகளின் மாதா, திலகர் தீவிரவாதிகளின் பிதா. மிதவாதமும் தீவிரவாதமும் உஷ்ணம் வரும்படி உரசிக்கொண்டன. புயல் மனமும் போர்க்குணமும் கொண்ட கவிஞன் தீவிரவாதிகளின் அணியில் இருந்ததில் ஆச்சரியமில்லையே. அவன் நாவுக்கும் பேனாவுக்கும் விலங்கு போட விரும்பாதவன். பிற்போக்குகளின் பிடரி பிடித்து இடற நினைப்பவன். மித்திரனோ மிதவாதத்தை தீவிரமாய் ஆதரிக்கும் தினசரி. பாரதியின் கோபத்தை அப்படியே அது அச்சடிக்குமா? பாரதியின் பயணத்திற்கு இன்னொரு வாகனம் அவசியமானது.
திலகரிட்ட தீயை வளர்க்க நிச்சயமாய் ஒரு நெய்மழை வேண்டும். ஊருக்கு நல்லது சொல்வதற்கு ஒரு முரட்டு முரசம் இருக்க வேண்டும். இந்நேரம்தான் இந்தியா பிறந்தது. அது அச்சில் வெடித்த ஆயுதமானது. அவன் வரலாற்றின் வார்ப்பு. 1900 முதல் 10 வருஷங்கள் விடுதலை இயக்கத்தின் இரத்தஞ்சுட்ட நாட்கள். மாஜினி கரிபால்டி என்னும் இத்தாலிய புலிகள் இந்திய தென்றலுக்கு புயலின் சக்தியை போர்த்தின. தேசமெங்கும் ஒரு ரகசிய கோபம் தீயை துப்ப தேதி பார்த்திருந்தது. வைஸ்ராய் கர்சனே அந்த தேதிக்கு திறப்பு விழா செய்தார். 1905 செப்டம்பர் 29 வங்காளம் என்னும் உள்ளங்கை இரண்டாய் உடைபட்டது. தங்க வங்கத்தை பிரித்தாளும் சூழ்ச்சி பிளந்தது. ஆனால் விளைவு வேறாக இருந்தது. அணுவை பிளந்தால் வெளிப்படும் சக்தி வங்கத்தை பிளந்தபோதும் வந்தது. ஒரு தாயின் புடவையை குடிகாரன் ஒருவன் கிழித்த மாதிரி கிளர்ந்தான் இந்தியன். தன் முகத்தில் கர்சன் பூசிய கரியை கோபச் சிவப்பில் துடைத்தான். உறங்கிய இந்தியன் முகத்தில் தீவிரவாதிகள் தீத்துளி தெளித்தனர். இந்தியனே, உனக்கு மீசை எதற்கு? அது விராளுக்கும் இருக்கு என்று சுரேந்திரநாத் ஆரியா உறக்கத்தை உதைத்தார். துகிலை உரித்ததில் பாரத போருக்கு விதை விழுந்தது. வங்கத்தை பிரித்ததில் விடுதலை போருக்கு விதை விழுந்தது. கோபக் கொழுந்துகள் ஆதிக்க கதவுகளின் தாழ்பாள்களை சென்று தடவின. ஆளும் வர்க்கம் என்ன பர்ணசாலையிலா படுத்திருக்கும்? அதன் லத்திக்கு விஷநகம் முளைத்தது. அடக்குமுறை ஏவிய நெருப்புக்கு பல் முளைத்தது. இருப்பினும் சிறுத்தைகளின் சினம் பாரதத்தின் தெருவெங்கும் பதிவானது. அடக்குமுறையோ போராட்டத்தின் கிளைகளையெல்லாம் கிள்ளிவிட்டது. கண்ணீரில் எரியும் ரணம் ஜெயிக்க முடியாத சினம். ஒரு சூரியன் அஸ்தமன திசைக்கு அழுத்தப்பட்டதே எனும் ஆத்திரம். இந்த உணர்ச்சிகள் வடிந்து செல்ல வடிகால்கள் கோரின. அவை கிளர்ச்சியாய் வெடிகுண்டுகளாய் பத்திரிகைகளாய் அவ்வப்போது அவதாரம் எடுத்தன. யுகாந்திரம், வந்தே மாதிரம், நவசக்தி என்னும் வங்கத்து ஏடுகள் புரட்சி பொட்டு வைத்து புறப்பட்டன. தமிழ் மண்ணில் திலகரின் குரலாய் தீவிரவாதிகளின் எரியும் இதயமாய் இந்தியா பிறந்தது. திருமலாச்சாரியார் துணையோடு திமிரும் நெஞ்சின் துணிவோடு அது சிவப்பு தாளில் அச்சடிக்கப்பட்டது. ஓ, அது இரத்தப்பசையோடு பிரசவமான பிள்ளை அல்லவா? அவனது தேசபக்திக்கு அதுதான் தீனி. அவனது தாகத்திற்கு அச்சுமைதான் ஆகாய கங்கை. பொய்யின் வேரருக்கும் ஆயுத எழுத்து, அனல் கவிதைகளின் அணிவகுப்பு, கிள்ளும் கேலி சித்திரங்கள், இரத்தத்தை சுத்திகரிக்கும் வீரர்களின் சரித்திரங்கள், இவையே இந்தியா பத்திரிகையின் இதயநாதம். பிறகுதான் பாரதியின் பெயரின் மேல் வெளிச்சம் விழுந்தது. திசைகள் அவன் பெயரை எழுத்து கூட்டத் தொடங்கின. பத்திரிகை தீ பரவியது. அணுகுண்டு எழுத்துக்களை அச்சடித்துக் கொள்வதாய் காகிதம் அன்று கர்வப்பட்டதே. புயலின் புத்திரர்கள். இந்தியா சுடு எழுத்துக்களை சுமந்து வந்தது. கிழக்கில் விரியும் கிரணம் மாதிரி பல திசைகளிலும் அது பரவி பாய்ந்தது. 4000 பிரதிகள், அத்தனையும் நகரும் நெருப்பின் நகல்கள், இடியின் எதிரொலிகள். அந்த பத்திரிகாலயம் வரலாற்றின் தேவாலயம். 2 நெல்லை புலிகள் சந்தித்துக் கொண்ட சரித்திர மையம் அது. ஒரு நாள் வானத்தின் மேற்கு கண்ணம் சிவக்கத் தொடங்கிய செவ்வந்தி நேரம். இந்தியா பத்திரிகை இருந்த இடத்தை ஒரு விடுதலை புலி விசாரித்தது. பாரதியாரை நான் பார்க்க முடியுமா? வினாவின் வெப்பம் செவியை சுட்டதால் திருமலாச்சாரியார் திரும்பினார். அவர் தொண்டையிலிருந்து அழைப்பு மணி அடித்தது. மேக மகுடம் போல் முண்டாசு, இருட்டை கத்தரித்து எடுத்தது போல் சித்தரித்த மீசை. அறையை விட்டு வெள்ளி வெளிச்சம் வெளியே வந்தது. வணக்கம், வணக்கம். 2 சுடர்கள் ஒன்றோடு ஒன்று கைகுலுக்கிக் கொண்டன. யாம் ஒட்டப்பிடாரம் உலகநாத பிள்ளையின் பிள்ளை, உம்மை காண வேண்டுமென்று கண்களுக்குள் அரித்தது. வந்தோம். சிதம்பரம் பிள்ளையின் கண்களில் இதயம் வந்து துடித்தது. பிள்ளைவாழ் பிள்ளையானீர்? நம் தந்தையர் நட்பு முன்பே முளைத்து கிளைவிட்டதல்லவா? கிளைவிடு முன்பே கனிவிட்டதல்லவா? நல்ல சந்திப்பு நம் சந்திப்பு. பாரதியின் இதயம் கசிந்தது, விழிகளில் தெரிந்தது. 2 சிறுத்தைகள் திருவல்லிக்கேணியின் தெருக்களை கிழித்து கடற்கரை மணலில் கால்கள் பதித்தன. கடற்கரை இருவருக்கும் வகுப்பறையானது. இருவரும் தேசபக்தி தீ வளர்த்து குளிர்காய்ந்தார்கள். அப்போதெல்லாம் பாரதியின் கண்கள் அடுப்புத்தணலாய் ஆகிவிடும். கலந்துரையாடலில் கனல் மூளும். அசையாமல் இருந்தால் அலைகளும் தீப்பிடித்திருக்கும். சிதம்பரனார் ஆவி சிலிர்த்தது. அவர் நெஞ்சில் எல்லளவாய் இருந்த நெருப்பு எரிமலையாய் வளர்ந்தது. பாரதி அவரை பரிணமித்தான். ஜன்னல் மட்டுமே திறந்திருந்த ஒரு மாளிகையின் மணிக்கதவை பாரதி பாவலன் சரியான நேரத்தில் தாழ்திறந்தான். சிதம்பரனார் நெஞ்சுக்குள் பாரதி புலவன் பார்வை மின்சாரம் பரிமாறினான். ஒரு விடிவெள்ளி சூரியனுக்குரிய சுறுசுறுப்போடு தெற்கு திசைக்கு திரும்பியது. விஞ்ஞானம் தயாரிக்காத வெடிகுண்டுகளாய் பாரதி புலவனும் சிதம்பரம் பிள்ளையும் புயலின் புத்திரர்களாய் புதுமை விதைத்தனர். புலிக்கு வளர்ந்த புது நகங்கள்.
1906 அக்னி வருஷம் அது. கல்கத்தாவில் கூடிய காங்கிரஸ் புரட்சி விடியலுக்கு பூபாலம் இசைத்தது. ஊர்மானம் காக்க தீர்மானம் போட்டது. தாதாபாய் நவ்ரோஜி வயதால் தள்ளாடினாலும் வார்த்தை தள்ளாடாத வைரக்கிழவர். அவரது நரைத்த முடியின் நிமிர்வு கண்டு எக்கும் வெட்கும். இளைத்திருந்தாலும் அவர் தேகம் துருப்பிடிக்காத இரும்பு. சுயராஜ்யம் என்னும் முதல் மந்திரத்தை அந்த மூத்த நாக்கு முன்மொழிந்தது. கூடியிருந்த நெருப்புகள் அதனை வான்வரை எழுந்து வழிமொழிந்தன. பாரதியின் கண்கள் இரண்டும் கனல் குளமாயின. இரத்த நாளங்களில் மின்சாரக் குழம்பு. எழுந்த மீசைக்கு இன்னும் நிமிர்வு. வரலாறே சொல், புதுமைக்கு எப்போதும் வங்கம்தான் வாசலா? எங்கள் புலிப்புலவனின் நகங்களின் நீளம் அந்த ஒரே நாளில் ஓரடி வளர்ந்ததே. 3 சட்டங்கள் அங்கே தீர்மானங்கள் என்று தெரிவிக்கப்பட்டன. சுதேசி பொருளையே நாம் தரிப்போம், அந்நிய பொருளை தீயிலெறிப்போம், தாய்மொழி கல்வியை ஆதரிப்போம். இந்த வாலிப வசனங்களை ஹூக்ளி நதியின் அலைகளும் உச்சரித்து ஆர்ப்பரித்தன. பாரதி நெஞ்சில் அரசியல் புயல் அடித்தது இங்குதான். அவன் இருதய உறக்கம் களைந்ததும் இங்குதான். அவன் உறக்கம் களைத்த உத்தமி ஓர் ஆங்கில செல்வி, அருளரசி. விவேகானந்தரின் இதய துடிப்பின் எதிரொலி அவள், நிவேதிதா. பாரதியின் உயிர் உச்சரித்த ஒரு சொற்குரல். பாரதியின் மனசை மறைத்த மர்மத் திரையை துண்டித் தெரிந்த தூயவளவள். அந்த கண்களின் வெளிச்சம் மனசின் இருட்டை துழாவித் துடைக்கும். அவள் சொல்லிக் கொடுத்ததை சொன்னால் அதில் ஞான ருசி இருக்கும். பாரதி கண்ணிமை கவிழ்ந்து உள்ளிமை திறந்து தாய் சொல்லும் வாக்கை தரிசிக்க தவம் இருந்தான். குழந்தாய், பிறப்பால் கற்பித்த பேதத்தை பிளந்து எறி. சமத்துவம் இந்த மண்ணில் ஆண் பெண்ணிலிருந்து ஆரம்பிக்கட்டும். நெஞ்சில் தேசபக்தி என்னும் தீ வளர்த்துக்கொள். ஞானமிகு அறிவு வேணு. ஞான வாசகத்தின் உச்சத்தில் ஆவேசம் கொண்டாள் அம்மை. மேலங்கி திறந்து தன்மார்பு தட்டி உம் தேசத்தார் எம்மார்பை துளைத்து பிளக்கும் துணிவு பெற வேண்டும் என்றந்த அன்னை முழங்கிய போது இருதயம் கண்களில் எட்டி பார்த்தது. அந்த அன்னை பாரதிக்கு ஆசானானாள். ஒரு புதிய பிரபஞ்சம் அவன் கண்களுக்கெதிரே கதவு திறந்தது. பாரதி அன்னையிடம் வீரவிடை கொண்டான். கண்களில் கனவோடும் நெஞ்சில் தினவோடும் சென்னை மண்ணை மிதித்தான். சின்ன சின்ன பிரளயங்கள். எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் மத்தியில் சுவர் எழுப்பிக் கொள்ளாத சுத்த கவிஞன் அவன். அந்த ராஜகுயில் தனது சுதந்திர கீதம் சுவற்றில் மோதி இறந்து விடுவதை என்றும் விரும்பவில்லை. அது காற்றில் கலந்து மக்கள் காதில் கலக்கவே காதல் கொண்டது. தனது சுதந்திர அவஸ்தைகளை ஒவ்வொரு நெஞ்சிலும் பரிமாறத்தானே பாட்டெழுதினான். கண்ணீர் தெறிக்கும் கவலை வரிகளை, தீயை கக்கும் தேசிய கீதங்களை, காற்றை எரிக்கும் கந்தக சந்தங்களை இந்தியா சுமந்து தேசவளம் வந்தது. வந்தே மாதரம் மந்திரத்தை உள் நெஞ்சிலிருந்து உச்சரித்தான். அவன் எழுப்பிய போதுதானே நம்மவர்களர் உறங்கிவிட்டதை உணர்ந்தார்கள். கடற்கரையில் பாரதி நடத்திய கோபக் கூட்டங்கள் காற்று வாங்க வந்தவரை வேர்க்க வைத்து அனுப்பின. இந்திய உறக்கம் லேசுப்பட்டதா? பிறப்பிலிருந்தே அணிவிக்கப்பட்டதால் இந்தியன் தனது கைவிலங்கையும் ஓர் அங்கம் என்றல்லவா ஆனந்தித்தான். ஊமைச் சனங்களின் ஊராயிற்றே. அவன் முன்மொழிந்ததை பலரும் வழிமொழியவில்லை. அந்த உற்சாக நதி அதனால் உறைந்து விடவில்லை. நம்மவர் ஆமைகளின் அண்ணன்மார் என்றவன் அறிவான். இந்தியரின் உயிரை உசுப்பும் உக்திகளை கையாண்டான். பீமனுக்கு பிறகு எரிதழல் கேட்டவன் இவன்தான். இந்தியாவுக்கு இணையாக ஆங்கில ஏடொன்றும் அவசியமாயிற்று. வெள்ளையனின் சுருட்டு நெருப்பிலிருந்தே அவனுக்கு கொள்ளி தயாரிக்கும் கோட்பாடு அது. எதிரியின் அம்பரா துணியிலேயே அம்பெடுத்து பாலபாரத் பிறந்தது. தெருவெல்லாம் வந்தே மாதரம் வலுத்தது. அங்கேயே அக்கினி நாற்று முளைத்தது. ஒவ்வொருவர் உறக்கத்தையும் சுயராஜ்யம் என்னும் கனவு காயப்படுத்தியது. கிளர்ச்சியின் நியாயங்கள் நிஜமாயின. ஏகாதிபத்தியமோ கிளர்ச்சிகளை தரைக்கு அடியிலேயே நசுக்கிவிட நாள் பார்த்தது. 1907 ஒரு வெயில் மாதத்து நாளில் பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதியை நாடு கடத்தியது. ஒவ்வொரு கண்ணிலும் சின்ன சின்ன பிரளயங்கள். இளைஞர்களின் கால்களுக்குள் வெள்ளையனை தேய்த்து விட வேண்டும் என்ற தினவு. பாரதி பேனாவில் இரத்தம் கசிந்தது. கண்டன கணைகளை திசையட்டும் தெரித்தான். இரத்தத்தில் மின்சாரம் பாய்ச்சும் விபின் சந்திரபாலரை விரைந்து அழைத்தான். கூட்டம் கூட்டினான். கடற்கரை மணலே கந்தகமானதே. அந்த தணலின் சூட்டில் அந்நிய பொருளை எரித்தார்கள் நம் ஆண் புலிகள். அந்த நெருப்பு அத்தனை கோபத்தையும் மொத்தமாய் உச்சரித்தது. சூரத்தில் சூறாவளி. 1907 வரலாறு அதை கோப வார்த்தைகளால் குறித்து கொண்டது. சூரத் நகரை சுடுபூமியாக்கிய அக்கினி ஆண்டு அது. காங்கிரஸ் அங்கு களைவதற்காகவே கூடியது. தீவிரவாதத்திற்கும் மிதவாதத்திற்கும் இடையே இருந்த பள்ளம் அங்கே பாதாளமானது. கல்கத்தா காங்கிரசின் கட்டளைகளை தகர்த்துவிட வேண்டும் என்று தவித்தது மிதவாதம்.
வேளங்களை விரட்டி பிடித்து நசுக்கிவிட நினைத்தது நத்தைகள். அந்த ரகசியம் மெல்ல கசிந்து விட்டது. தீவிரவாதிகள் பொய்ப்பொறுமை பூண்டு பொழுதை கடத்தினர். போர்க்களமாக போகும் சூரத் நகரம் ஒரு குளிர்காலத்தில் மயானத்தை போல் மௌனமாயிருந்தது. தென் மண்ணிலிருந்து ஒரு சுறுசுறுப்பான சூறாவளி கூட்டம் சூரத் நகரின் எல்லையை எட்டியது. பாட்டுவேங்கை பாரதி, வரிப்புலி வ.உ.சி., சூரன் சுரேந்திரநாத் ஆர்யா இவர்களோடு மேனி சிலிர்த்து சென்றன பல மீசை சிங்கங்கள். பாரதி தன் தலைவனை அதற்கு முன் தரிசித்ததில்லை. மாநாட்டு மேடை வரை பொறுமையுமில்லை. தரிசன தாகத்தோடு தலைவனை தேடினான். முன்னிரவில் பெய்த மழை சாலைகளின் இடுப்பை அறுத்திருந்தது. இந்திய சரித்திரத்தில் தமிழ்நாட்டைப் போல சாலையை வெள்ளம் துண்டித்திருந்தது. திலகர் அந்த மாநாட்டு சாலைக்கு மருத்துவம் பார்த்து வந்தார். தேசத்தின் விதியை திருத்த வந்தவர் முதலில் வீதியை திருத்தினார். தேடி வந்த பாரதி திகைத்து நின்றான். கருப்பு குடைபிடித்து கட்டுமான பணிக்கு கட்டளையிட்டு கொண்டிருந்தார் களத்தலைவர். ஒரு சூரியன் குடைபிடித்து கொண்டிருந்த கோலங்கண்டான். தாய்ப்பசுவை கண்டு நின்றது கன்று. உயிர்த்தனல் உமிழுமிரு அக்கினி கிரகங்களை திலகரின் கண்கள் என்று தெரிந்து கொண்டான். பாலகங்காதரின் பாத விரல்களை ஸ்பரிசித்தான். அந்த வினாடிகளில் கவிஞனின் இரத்த நாளங்களில் அமுத கங்கை ஒன்று ஓடி ஓய்ந்தது. மௌனவாதங்களோடு சூரத் காங்கிரஸ் தொடங்கியது. அன்று ராஜ் பிகாரி கோஷ், கனவுகளின் புத்திரன், மிதவாதிகளின் தலைவன், தலைமை உரையின் முதல் வார்த்தையை உறங்கிக் கொண்டே அவன் உச்சரித்தான். தீவிரவாதிகள் திரண்டு எழுந்தனர். இந்த கற்பனாவாதியை நிராகரிக்கிறோம். திலகரின் தலைமையே தேவை. கூச்சல், குழப்பம், கர்ஜனை, கைகலப்பு. நாற்காலிகளுக்கு கை முளைத்தது. செருப்புகளுக்கு சிறகு முளைத்தது. முன்னிரவில் அடித்த மழை பந்தலுக்குள் பெய்தது. திலகருக்கு ஆபத்து, திலகருக்கு ஆபத்து. தென்னகப் புலிகள் மேடையில் வாய்ந்தன. தம்மையே கவசமாக்கி தலைவனை காத்தன. சூரத் காங்கிரஸ் தேசத்தின் இருட்டை திகைக்க வைத்தது. எழுத்தாயுதம். சூரத் காங்கிரஸ் உறக்கம் கலைத்த உற்சவமானது. மிதவாத நத்தைகள் கூண்டுக்குள் தம்மை குறுக்கிக் கொண்டன. தீவிரவாதமோ திசைகளின் மூர்ச்சையை தெளிவித்தது. திலகரின் நாமம் அந்நியரை எதிர்க்கும் ஆயுதமானது. புரட்சி கவிஞனுக்கு அது ஒரு புனித யாத்திரை. தலைவன் தந்த தரிசனம், அரவிந்தர் காட்டிய கரிசனம், புரட்சி வசந்தத்தின் புதுமணம் இவை பாரதியின் ரோமக்கால்களையும் முதுகுத்தண்டாய் நிமிர்த்திவிட்டன. ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து கொண்டும் தானை தலைவர் பெயரை உச்சரித்து கொண்டும் புதுரத்தம் ஊற ஊற புறப்பட்டு வந்தான். காலத்தின் ஒளி அந்த செம்மாந்த புலவனை எண்ணமாய் செதுக்கிவிட்டது. சிலர் வரலாற்றின் வார்த்தைகள், சிலர் வரலாற்றின் வாசகங்கள். அவனோ அத்தியாயம். கோபக் கனவுகளை சுமந்து கொண்டு சென்னை வந்தது சிறுத்தை. சென்னையில் இலையுதிர்காலம். வானை பார்த்து கிளைகள் தளிர்களுக்காக தவமிருந்தன. பாரதி புலவன் தெருக்களின் மயான மௌனத்தை கலைக்க நினைத்தான். தீவிரவாதிகள் ஒரே சக்தியாய் உருமாற சென்னை ஜனசங்கம் என்ற நம்பிக்கை நாற்றை நட்டான். கல்கத்தா காங்கிரசின் முன்மொழி மந்திரத்தை வீதிகளில் வேதமாக்கினான். சுதேசி பொருளை ஆதரிப்போம், அந்நிய பொருளை நாமரிப்போம். இந்த வாலிப வாசகம் கருத்துக்கு மட்டும்தானா, கரத்துக்கு இல்லையா? சிவந்த கண்களோடு சிந்தித்தான். சுதேசி பொருட்களின் அமுத கிடங்காய் பாரத பந்தர் என்ற கடை திறந்தான். ஆம், கடை விரித்தான். வழக்கம்போல் கொள்வாரில்லை. தமிழகத்தின் வடக்கு கரையில் ஒரு முரசொலித்தது. ஒலித்தவன் பாரதி. தெற்கு கரையில் ஒரு தீ வளர்ந்தது. வளர்த்தவன் வ.உ.சி. அந்நிய துணி அணிந்தவன் நிர்வாணியைப் போல் பார்க்கப்பட்டான். வல்லவன் வ.உ.சியும் சூரன் சுப்பிரமணிய சிவாவும் தென்பாண்டி மண்டலத்தை ஒரு அக்கனி சலவைக்கு ஆயத்தப்படுத்தினார்கள். பாரதி பாட்டுக்கு அர்த்த அடர்த்தி அதிகமானது. போராட்ட வேள்வி அதை புது மந்திரமாய் போற்றிக் கொண்டது. பாரதி பாட்டில் மிதமிஞ்சிய காதல் ஒரு மிதவாதிக்கு. அவர்தான் கீர்த்தி வளர்த்த கிருஷ்ணசாமி ஐயர். பாரதியின் 3 முத்துக்களை கோர்த்து ஆரமாக்கினார் அவர். அது சுதேச கீதங்கள் எனும் சுடு புத்தகமானது. அதுதான் பாரதிக்கு பிறந்த முதல் புத்தக புத்திரன். அது ஏகாதிபத்தியத்துக்கு எதிராய் ஏந்திய எழுத்தாயுதம். சந்தன சப்தங்கள். தேசம் தனது ஈரப்பதம் உலர்ந்து பற்றுக்கொள்ளும் பக்குவம் பெற்றது. மராட்டிய மண்ணில் திலகர் பாதம் நடந்து பதிந்த தடமெல்லாம் அக்கினி குண்டமாய் ஆனது. வங்கத்தில் அரவிந்தரின் அனல் அலைகள் அடிநெஞ்சில் வந்து அடித்தன. ஒரு தமிழன் தெற்கே கப்பல் விட்ட தீரம் நினைத்து சந்தோஷப்பட்ட சமுத்திரம் பௌர்ணமி இல்லாமலேயே பால்போல் பொங்கியது. தீவிரவாதம் நம்மூரில் முளைத்திருக்கும் என்பதற்கு அதன் முளைகளே முதல் சாட்சிகள். ஏகாதிபத்தியமோ இந்த முளைகளை பார்த்தே விஸ்வரூபம் என்று வியந்து போனது. அதை கிள்ளி எரிய தன் நகங்களுக்கு நச்சுச்சாயம் பூசிக்கொண்டது. கக்கங்களில் கந்தகத்தை சுமந்து கொண்டே தீவிர பறவைகளால் பொறுமையை அடைகாக்க பொறுக்கவில்லை.
தன் சிறகை இஷ்டம் போல் அசைக்கவும் ஒரு சுதந்திர கீதம் இசைக்கவும் அத்தனை ராஜாளிகளும் ஆசைப்பட்டன. சுதந்திரம் என்பது கொடுப்பதன்று எடுப்பது என்று தீரப்புலிகள் தீர்மானித்தன. 1908 சுத்தம் இழக்காத ஒரு சூரியோதயத்தில் தேசம் தன்னை சிங்காரித்தது. கணாக்களே, விழித்த பின்பாவது விலகிப் போங்கள். சுதந்திரத்தின் முகவரி சொர்க்கத்தில் இல்லை, அது பூமியிலேயே காணாமல் போனது. சுதந்திரம் நமக்கு வானக தேவதை தரும் வரம் அன்று. நம்மை சபித்தவர்கள் தாமே வரத்தையும் திருடி வைத்துக் கொண்டார்கள். இந்தியனே, உனது கற்பனாலோகத்தின் ஜன்னலை சாத்து, யதார்த்த வீதிக்கு இறங்கி வா, சுதந்திரத்தை இந்த பிரபஞ்சத்துக்கே பிரகடனப்படுத்து. இன்று முதல் நீ காற்றின் ஜாதி, உனக்கு அடிமைச் சங்கிலி அணிவிக்க இயலாது. சிறகு முளைத்த சங்கல்ப வார்த்தைகள் தேசமெங்கும் பறந்தன. தூத்துக்குடியில் கப்பல் என்னும் வரம் கொடுத்த வ.உ.சி.யும் அதற்கு கரம் கொடுத்த சிவாவும் சுதந்திர நாளை ஜோடித்தனர். சென்னையில் பாரதி மின்சார வேங்கையாய் மேனி சிலிர்த்தான். சுதந்திர நாடுகளுக்கு தானே தலைமை கொண்டான். கர்ஜிக்கும் கூட்டத்தின் உற்சாக ஊர்வலம். கடற்கரை நோக்கி ஒரு களிற்றுப்படை. ஒரு சுதந்திர தாகம் கடலையே குடிக்க புறப்பட்டதோ? அன்று தாம் இருப்பது இருட்டில் அன்று. உறங்கிய விளக்குகள் உணர்ந்தன. தேசமெல்லாம் எழுந்த சத்தான சப்தங்கள் அந்நியரின் சுவரை அசைத்தன. ஏகாதிபத்தியம் எப்படி பொறுக்கும்? அது பட்டினி கிடந்த அடக்குமுறைக்கு பந்தி வைத்தது. வேர்களில் விழுந்த வெட்டு. சுதேசி இயக்கம் தன் கிளைகளை விசாலமாய் விரித்தபோது ஏகாதிபத்தியமோ தன் கோடாரிகளை கூர் செய்தது. முதலில் சுதேசிய விருட்சத்தின் வேரிலல்லவா வெட்டு விழுந்தது. வெள்ளை வேடர்கள் கொள்ளை சிங்கத்தை கூண்டு சிங்கமாக்கினர். பார்த்தாயா தேசமே, ஒரு புதல்வனுக்கு தாயை நேசித்ததற்காய் தண்டனை, தாய்ப்பாலுக்கு சாராயம் விதித்த அபராதம், புழுக்கள் வேர் மீது நடத்திய விசாரணை, ஆதிக்க நாற்காலியை அசைத்த திலகருக்கு 6 ஆண்டு கடுங்காவல். ஏகாதிபத்தியம் எழுதி தந்தது. நீதிபதியின் கைநாட்டும் அதில் காணப்பட்டது. கப்பலோட்டியவனுக்கு இந்த மண் தங்கச் சங்கிலி தரவில்லை. ஏகாதிபத்தியமோ இரும்புச் சங்கிலி தயாரித்து தந்தது. அரச வேங்கைக்கு ஆயுள் தண்டனையாம். அதனால் என்ன? அடிமை தேசத்தில் ஆயுளே தண்டனைதானே. மூட்டை பூச்சிகளுக்கு சூரியனை நசுக்கும் சூழ்ச்சி தெரிந்தது. மனித சதை தின்ற அடக்குமுறையில் அத்திகளை எடுத்து பல்குத்தி கொண்டது. நம் தேசிய தீபங்களை அது இருட்டுக்கு விற்றுவிட்டது. சுதேசி இயக்கம் சும்மா இருக்குமா? விலங்கு கைகளுக்குத்தானே, விரல்களுக்கு அல்லவே. ஓர் அக்னி பிரவேசம் ஆரம்பமானது. பாரதி தன் எழுத்துக்கு புலிப்பாய்ச்சலை போதித்தான். அவனது எழுதுகோளின் முள் அராஜகத்தின் கண்களை குத்தி கலக்கியது. சுதந்திரம் என்பதன் அர்த்தத்தை அவன் அதிகப்படுத்தினான். ஏகாதிபத்தியத்தின் இரும்பு நெஞ்சில் புலவனின் விமர்சன விழார் விழுந்தது. கேலி சித்திரத்தின் கெக்களிப்பால் கோட்டையின் சுவர்கள் குருதி கசிந்தது. தேசம் முழுவதும் தீயின் உலாக்கள். ஆள வந்தவர்க்கோ கெட்ட கணாக்கள். அவர்களுக்கு போதை தராமல் பிராந்தி கூட திரிந்து போனது. துரைத்தனம் எப்படி தூங்கும்? சுதேசியத்தின் நாவுக்கும் பேனாவுக்கும் முத்திரை வைக்க முனைந்தது. 1908 ஒரு கருப்பு சூரியோதயத்தில் அச்சு சட்டம் எனும் விஷ மசோதாவை வெளியேற்றியது. பிறகு என்ன? காகிதங்களை சுற்றி கழுதைகளின் முற்றுகை. வெள்ளை கழுகுகள் பத்திரிகை புறாக்களை கொத்தி கொத்தி குருதி குடித்தன. பாவம், தேசமித்திரனும் சோதிக்கப்பட்டான். என்ன துரைத்தனமோ! நத்தையின் கூண்டையும் வேங்கையின் குகை என்று விசாரித்ததே. தினவு தீரவில்லை. குறிக்கோள்காரர்களை அது குறிபார்த்தது. பாரதியின் விரலை நசுக்கிவிட விரும்பியது. அவனை கைது செய்யவும் கட்டளை பிறந்தது. பாரதிக்கு தனக்கு விலங்கு தயாரென்று விளங்கியது. அடடா, இந்தியா எனும் உற்சாக கங்கை உறைந்து போனதே. நம் அர்ஜுனனின் அம்பும் வில்லும் கௌரவ சேனையால் களவாடப்பட்டதே. முதலாய் முகத்தில் வருத்தத்தின் நிழல் வந்து படிந்ததே. கால்களின் சம்மதம். பத்திரிகாலயத்தின் வார்ப்பெழுத்துகளை போலீஸ் கும்பலின் பூட்ஸ் கால்கள் அடையாளம் தெரியாமல் அழுத்தி நசுக்கின. பட்டறைகளில் விலங்குகளின் உற்பத்தி அபரிவிதமாக அதிகரித்தது. ஊர்வலத்தில் போனதாய் கனவு கண்டவன் கூட கைது செய்யப்பட்டான். தேசபக்தி வெண்ணையாய் திரண்டு வந்தபோது சர்க்காரின் லத்திகள் தாழியை துளைத்தன. ஏகாதிபத்தியம் எச்சரித்தது. வந்தே மாதரம் என்று உச்சரிக்காதே. உச்சரிக்கும் நாவை ஊசியில் தைப்போம். திலகன் வாழ்க என்று அச்சடிக்காதே. அச்சடிக்கும் கையை அறுத்து துணிப்போம். ஆதிக்க கழுகுகள் பசியோடு பறந்தன. பாரதியின் தலைக்கு மேலொரு போலீஸ் வாள். கைது உத்தரவு கவிஞனை தேடியது. நரகங்கள் சொர்க்கத்தின் விலாசத்தை விசாரித்த வேடிக்கை அது. பாரதிக்கு பதிலாய் சீனிவாசனுக்கு சிறைவாசம். பாவம், பத்திரிகைக்கு அவர்தான் பதிவாசிரியர். எந்த விஷ வினாடியிலும் பாரதியின் கதவு தட்டப்படலாம் அல்லது தகர்க்கப்படலாம். தலை கொடுப்பதா இல்லை தப்பிப்பதா?
சிறையில் இருப்பதா இல்லை சிறகடிப்பதா? வீரன் எனும் விருது பெற்று பேனாவை பறிகொடுப்பதா? கோழை எனும் பழிதாங்கி சுதந்திர தீபத்தை தூண்டி விடுவதா? ஒரு பக்கம் விலங்கு, மறுபக்கம் சிறகு. விலங்கு வெறுவதா, சிறகு தரிப்பதா? மயக்கம் மிகுந்த மௌன பொழுதுகள். கூடா கூண்டா என்று குயில் தவித்தது. தோழர் சபை பாரதியை சூழ்ந்து கொண்டது. தப்பித்தால் உன் சரித்திரம் அழுக்காகும், இது ஒரு வாதம். அஞ்சு ஒளிவது கோழைமை, ஆனால் அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை. பாரதி பாவம் புயலில் சிக்கிய புறாவானான். பாரதி, நீ தேசிய புதையல், நீ சுதந்திர தேவியின் சொத்து. குரங்கு தர்பார் உன்னை கொள்ளையிடக்கூடாது. நீ மறைந்துகொள், நீ மறைவது எல்லோருக்கும் பிரகாசிக்க. நீ ஒளிந்துகொள், நீ ஒளிவது உண்மைகள் ஒளியாதிருக்க. புறப்படு, புதுச்சேரி மண் உன்னால் புலகிக்கட்டும். புதுச்சேரி இந்தியாவின் வெள்ளை நோய் விழாத பிரதேசம். புதுவை தென்றல் உனது உடல் நலத்திற்கும் ஒத்தடம் தரட்டும். தப்பித்தால் பழிவருமோ என்று பயப்படாதே. நீ சிறைப்பட்டால் சரித்திரம் சாந்தி கொள்ளாது. தோழர்களின் உரையில் நியாயத்தின் அடர்த்தி நிறைய இருந்தது. பாரதியின் கால்கள் சம்மதித்தன. அந்த மயான ராத்திரிகள். பாரத பூமியே பார்த்தாயா? உன் சொந்த வனத்தில் கூவக்கூடாதென்று குயிலுக்கு கட்டளை. அது இருந்து கூவிய கிளைக்குமா ஈப்பிக்கோ? சட்டம் போட்டால் மௌன விரதம் இருக்குமா மாங்குயில்? புதுவையை நோக்கி அது ரகசியமாய் சிறகடித்தது. சைதை ரயில் நிலையம், அதுதான் புயல் மாறுவேடமிட்டு புறப்பட்ட இடம். அந்த நாள் புலிப்பாவலனுக்கு ஒரு நரக நாள். நெஞ்சில் கிளிகளின் கிள்ளல்கள், கண்களின் வெளிச்சத்தை அச்சம் கொஞ்சம் ஆக்கிரமித்தது. வழியெங்கும் சலனங்கள் வரைந்த சந்தேக ரேகைகள். தீபத்தின் முகத்தில் திட்டுத்திட்டாய் இருட்டு. ஒரு வழியாய் அந்த ராட்சச இரவு விடிந்தது. பாரதி நெஞ்சில் பயம் வடிந்தது. ஒரு குழந்தை கவிஞனை ஒரு பிள்ளை அச்சம் பீடித்ததில் வியப்பென்ன? புதுவை ரயில் நிலையத்தை காவல் காத்திருந்தது கருக்கல். புன்மை இருட்கணம் போகு மட்டும் ரயிலில் இருந்தது குயில். சுத்தமாய் விடிந்தது. சூரிய ஆலமரம் வெளிச்ச விழுதிறக்கியது. மெல்ல நடந்தான். புதுவையின் அகலச் சாலைகள் பாரதியின் பாத ரேகைகளை பதிவு செய்தன. பையில் ஓர் அறிமுக கடிதம். அதுதான் அப்போது அமுதம். குப்புசாமி ஐயங்காரின் குடைநிழல் தேடி பைய நடந்தான் பாவலன். ஐயங்கார் வாசனை வார்த்தைகளால் வரவேற்றார். சிபி கிடைத்தான் என்று புலகித்தது புறா. ஆனால் அந்த மகிழ்ச்சி ஓடம் 48 மணிக்கு பிறகு நகரவில்லை. வெள்ளை ஒற்றர்களின் வேவு விழிகள் பாரதியின் முதுகில் மொய்த்தன. வெள்ளை நரிகள் பிரெஞ்சு போலீஸின் தொப்பிக்குள் தூபமிட்டன. விதைத்த விஷ விதை விருட்சமானது. பூட்ஸுகளின் ஓசை ஐயங்கார் வீட்டு கதவின் உறக்கத்தை கலைத்தது. நாராசமான நச்சரிப்புகள், ஏகவசன எச்சரிப்புகள். அச்சத்தில் வேர்த்தது. ஐயங்கார் நாமம் வேர்வையில் கரைந்தது. பாரதியை வரவேற்றுக் கொள்ளவும் வாசலில்லை, வழி அனுப்பவும் பாதையில்லை. கண்ணுக்குள் ஒரு கண்ணீர் தேக்கம். பாரதிக்கு தெரியாதா ஐயங்காரின் அவஸ்தை? சிபியின் சதை அறுக்கப்படும் முன்னே புறப்பட நினைத்தது புறா. ஆனால் எங்கே போவது? வெளியே அந்தகாரத்தின் ஆளுகை. வீதியெங்கும் மயான மௌனம். விடிந்தால் ஐயங்கார் கொடுத்த 2 நாள் கெடுவும் இறந்துவிடும். என்ன செய்வது இனி? தெரு திண்ணையில் ஒரு கண்ணீர் தவம். இதை நினைத்தால் இப்போதும் நெஞ்சு வலிக்கிறது. ஒரு கடல் துளியாய் சுண்டி விட்டதே. ஒரு சூரியன் மின்மினியாய் மெலிந்து விட்டதே. விடிந்தது. பாரதிக்கு ஒருவன் தோள் கொடுக்க வந்தான். ஆமாம், அவன் எங்கிருந்தோ வந்தான். மௌனவாசம். அந்த அந்தகார பொழுதில் ஓர் ஏழை வெளிச்சம் இறங்கி வந்தது. பாரதியின் கண்ணில் அவன் ஒரு பாமர தெய்வம். அவன் பாரதி என்னும் குயிலுக்கு ஆடை தந்த பேகன். பாரதியின் வேர்வையை துடைத்த வெள்ளை துணி. அவனே குவளை கண்ணன் என்னும் குழந்தை நெஞ்சன். பாரதியின் கண்ணீர் துடைக்க அவன் 10 விரல்களும் சுட்டு விரல்கள் ஆயின. தவித்த கணத்தில் ஒரு தாய்மடி. பசித்த நிமிஷத்தில் பார்ச்சோறு. மனதிலிருந்த அச்சம் தன்னை அவிழ்த்து கொண்டது. கண்களில் துயில உறக்கம் ஒப்புக்கொண்டது. அது ஒரு மயக்கம் கலந்த மனோநிலை. வெளிச்சத்திற்கு கீழே மென்மையாய் மெழுகு அழுவது மாதிரி சுதந்திர சுகத்தில் ஒரு சோகம். மனைவியோ தனிமையில், மனமோ வெறுமையில். உள்ளத்துக்குள் வெடிப்பு, உள்ளங்கையில் அரிப்பு. ஓரக்கடல் போல் உள்ளம் அலைந்தது. மனக்குழந்தை ஆறுதல் பாலுக்கு அழுதது. அந்த மௌனஞ்சுமந்த மயான பொழுதில் மனசின் சுளுக்கெடுக்க மைத்துனர் வந்தார். அவர் அந்நிய துறைகளை எதிர்க்கும் அப்பாத்துறை, தங்கச் செல்லம்மாளின் தமையன். சுதந்திர தேரின் வடத்தில் தனது 10 விரலையும் பதித்து கொண்டவர். சோர்ந்த புலவனை தொட்டு தூக்கினார். பாரதி, செல்லம்மாவின் இருவிழி கண்ணீரில் இழகி விடாதே. நீ துடைக்க வேண்டியது பாரத தேவியின் பல வருஷ கண்ணீரை. வீட்டு விளக்கை பற்றி ஏன் வேதனைப்படுகிறாய்?
நீ போராடுவது சூரியனின் சுதந்திரத்துக்கல்லவா? செல்லம்மாவை எண்ணி சிந்தை கலங்காதே. வேள்வி செய்பவன் வீட்டு அடுப்பையா விசாரிப்பது? கவலை விடு. உன் காதல் மனைவி இன்று கடையத்தில் இருக்கிறாள். நம் தேசத்தின் விழாவில் வைத்திருக்கிறது வெள்ளை முள். முள்ளை முள்ளால் எடு, உன் பேனா முள்ளாள். உனது பேனாவை உறங்க விடாதே. உன் எழுத்து காலத்தின் நெற்றியில் கல்வெட்டாகும். பாரதிக்கு வீரப்பொட்டு வைத்து விடை கொண்டார் மைத்துனர். ஓய்ந்து கிடந்த மனம் சிறகடித்தது சிவ்வென்று. புதுவைக்குள் நகர்ந்து வரும் புது புனல் போல பாரதியின் வருகை அங்கு பரவியது. அவன்தான் பாரதி என்று முண்டாசு முன்மொழிய, வாழ்மீசை வழிமொழிய உற்சாக காற்றாய் உலவி வந்தான். ஆனால் இதயத்திற்குள் இதமில்லை. மனித மந்தைகள் அந்த மேய்ப்பனை கண்டு மிரண்டன. கொதிக்கும் மன உடையை இறக்கி வைக்க ஆள் இல்லை. உள் மனசுக்குள் உப்பு கரித்தது. வார்த்தை இருந்தும் பேசாதிருந்தான். வாளிருந்தும் அவன் வாழாதிருந்தான். எத்தனை நாள் மௌனத்தோடு உரையாடி கொண்டிருப்பது? பாலைவனத்தில் மழை. தனிமையின் கணத்தை தாங்க முடியவில்லை. சப்த சிறையிலிருந்து தப்பித்தது இந்த மௌன சிறைக்கா? சிறகடித்து வந்தது எங்கே சிறகுகளை உதிர்த்து விடத்தானா? இந்த தனிமையின் சுவர்களை தகர்த்து விட வேண்டும். பேனாவின் மை சோகத்தில் சுண்டிவிடும் முன், விரல்கள் துருப்பிடிக்கும் முன், கண்கள் அந்தரங்கத்தை தடவி தடவி அழுக்கும் முன், சுதந்திர யாகத்தை தொடங்கிவிட வேண்டும். இருதயம் எப்படி உறங்கும்? எண்ணங்களுக்கு இமைகள் இல்லையே. அவனது பேனா செங்கோல் விரலை விட்டு இறங்க விரும்பாதே. தினவு எப்படி தீரும்? அவனது கோபத்தை சுமக்க குதிரை இல்லையே. அந்த வெறுமை படர்ந்த வேளையில் மண்டையத்து ஆச்சாரியார் மருந்து கொண்டு வந்தார். இந்தியா பத்திரிகையின் அச்சு எந்திரங்களை அள்ளிக் கொண்டு வந்து புதுவையில் அவர் பதியம் போட்டார். பாரதி குதூகலத்தில் குதித்தான். முண்டாசு வானத்தை முட்டியது. வறண்ட பாலாற்றில் கங்கையே வந்ததாய் கழித்தான். தேக்கி வைத்த தாகம் மடை உடைந்தது. ஆனந்த அவசரத்தில் பேனாவின் முள் மூடியை துளைத்து கொண்டு துருத்தியது. புதுவையிலிருந்து புதிய இந்தியா புறப்பட்டது. ஒரு காதலியின் கடிதம் போல் அது ரகசியமாய் நேசிக்கப்பட்டது. வரி வரியாய் வாசிக்கப்பட்டது. கால வெள்ளம் நுரைத்து கொண்டு ஓடியது. கண்களுக்கு படிப்பு, விரல்களுக்கு படைப்பு. காளிதாசனின் வாசனை எழுத்துக்கள் மனசெங்கும் மகரந்தம் தூவின. அந்த ஆறுதல் மாதத்தில் கடையத்தில் செல்லம்மாள் இரண்டாம் தாளாட்டு இசைத்தாள். பாரதி கண்களில் காளிதாசனின் கவிதை மயக்கம். பிறந்த பெண் மல்லிகைக்கு சகுந்தலா என்று சந்தன பெயர் இடுக. பாரதி அனுப்பிய காகிதப்புறா கடையம் சேர்ந்தது. முதுகில் மொய்த்த ஈக்கள். புதுவை என்னும் புதிய கர்ப்பத்திலிருந்து இந்தியா மீண்டும் இறங்கி வந்தது. உறங்கி கிடந்த ஆவேசம் தன்னை உற்சாகமாய் உதறிக்கொண்டது. பாரதி தன் பேனாவுக்கு சாணை பிடித்தான். அவன் எழுத்துக்கு அவனது சுய பாதிப்பே சூடேற்றியது. சோதனை ஒளிகள் செதுக்க செதுக்க லட்சியம் இன்னும் கூரானது. அவன் பானங்கள் எதிரியின் பெயரை விசாரித்து கொண்டே விரைந்தன. எதிரியின் அம்புகள் அவனை தொட்டு துளைக்க முடியாது. அவன்தான் புதுவை கவசம் பூண்டிருந்தானே. அந்த உற்சாக குயிலை நசுக்கிவிட எத்தனை நடவடிக்கைகள்! போலீஸ் மந்தைகள் இந்தியாவை மொய்த்துவிட அடிக்கடி ஆசைப்பட்டன. தபால் இலாக்காவும் துரோகத்திற்கு தூளியாட்டியது. இந்தியா எனும் நெருப்பு பொட்டலத்தை பட்டுவாடா செய்ய பயம் அதற்கு. சில சந்தா தொகைகளை ஊழல் உண்டியலுக்குள் ஒதுக்கியது. பாரதியின் பேனா முனை முறிந்து விடவில்லை. முயற்சியின் கதவுகளை அவன் மூடிவிடவில்லை. பாரதியின் வீரிய விதைகளை அவன் நண்பர்கள் திசையெங்கும் தெளித்தார்கள். பாரதியின் எண்ணப் பறவைகள் காகிதச் சிறகடித்து கழித்து பறந்தன. அவன் எழுத்து சுதந்திரத்தை தர்மமாய் கேட்கவில்லை, தர்க்கத்தோடு கேட்டது. அவன் கவிதை போலிகளையும் பொசுக்கியது. சுதந்திரம் என்னும் சொல் உதடுகளின் உச்சரிப்பன்று. அது உள்ளத்தின் கருப்பையில் உருவாவது. நடிப்புச் சுதேசியை அவன் மனித புழுவென்று மதித்தான். வியாதிகளின் குழந்தைகளை ஆரோக்கியசாமி என்று அழைப்பது. வீதியெங்கும் அவன் வெறி வளர்த்தான். சந்தனத் தமிழ் கந்தகத் தமிழாய் கனிந்தது. வெள்ளை அரசு விழித்து கொண்டது. ஒரு தூரத்து வெளிச்சம் தன் கண்களை குருடாக்கிவிடுமோ என்று குழம்பியது. வேவுப்படை ஒன்றை புதுவைக்குள் புகுத்தியது. அவர்கள் பாரதியின் நிழலை கூட படம் எடுத்தார்கள். அவனது உறக்கத்தை திருடிவிட திட்டமிட்டார்கள். பாரதியின் இதய துடிப்பையும் பதிவு செய்ய பார்த்தார்கள். கவிஞன் கலங்கவில்லை. அந்த முதுகில் மொய்க்கும் ஈக்களுக்காய் முகஞ்சுளிக்கவில்லை. பத்திரிகையின் தவம் களையாதபடி அவன் காவல் இருந்தான். ஆனாலும் 8 திசையிலும் புயல் வீசும் போது அந்த தீபம் எத்தனை நாளைக்குத்தான் எரியும்? எதிரிகளின் பிடி இறுக இறுக, புதிய சட்டங்கள் பெருக பெருக, சந்தாக்களின் எண்ணிக்கை சரிய சரிய இந்தியா தன் கண்களை சோகத்தோடு மூடிக்கொண்டது. தான் பாதி மறித்து விட்டதாய் பாரதி நினைத்தான். புதுவையில் இந்தியா 1.5 வருடமே உலா வந்தது. ஆம், அது 18 மாதம் நடந்த பாரத போர். ஆனால் கௌரவர்கள் அல்லவா வெற்றி பெற்று விட்டார்கள்.
உயர்தினையை விட உயர்ந்தவன். வறுமை நம் தேசத்தில் அது அறிவின் ஆபரணம், புலமைக்கு கிடைக்கும் முதல் விருது. என்றும் பசிதான் கவிதையின் ரத்தம். வறுமைக்கு பசிக்கும் போதெல்லாம் அது புலவனைத்தான் புசிக்கிறது. புலவனின் கவிதையோ பசியே வைக்கும் பந்தி. கவிஞன் மனிதராசி என்றால் நான் மறுதளிப்பேன். அவன் உயர்தினையை விட உயர்ந்தவன். எழுதும்போது வெளிச்சம் வேண்டியிருந்தால் அவனுக்கு விரலே மெழுகுவத்தி. பெருமூச்சையெல்லாம் அவனது பேனா புல்லாங்குழல் ராகஜாதியாய் ரசவாதம் செய்துவிடும். அவன் கண்ணீர் இறுகி இறுகி முத்துக்களாய் முதிர்ந்துவிடும். தன்னை நசுக்கிக் கொண்டு அவன் சிரித்து கொள்வான். சோகமே அவனது படுக்கை, கவலையே அவனது தலையணை. அவனுக்கு தெரியும் விருட்சத்தை சுருட்டி விதையாக்கும் வித்தை. பாரதி முதலில் பயந்தான், பிறகு பயம் அவனைக் கண்டு பயந்தது. தன்னை எரிக்க வந்த வறுமையை அவன் செறித்து விட்டான். அவன்தான் சூரிய சொப்பனங்களில் சொக்கி கிடந்தானே. இருட்டு அவனுக்கென்ன பொருட்டு? அவன்தான் நாளைய பூக்களின் மேல் நடந்து கொண்டிருந்தானே. இன்றின் முட்கள் என்ன செய்யும்? நின்றது இந்தியாவா, இல்லை இதயத்தின் ஒரு பகுதியா? சோகத்தில் மனம் சலித்தது. தன் பேனாவை எண்ணியே பெரிதும் வருந்தினான். எதிரிகள் போர்க்களத்தையே திருடிவிட்டதாய் திகைத்தான். அவன் இமைப்பதற்கு 2 நாள் ஆயிற்று. வருமானம் வரும் வழியை முட்கதவுகளால் அல்லவா மூடிவிட்டார்கள். வறுமை தன் வாசலை விசாலமாய் விரித்தது. சுய சோதனையையும் அவன் நாடகத்தில் வரும் நவரசம் போல நன்றாய் ரசித்தான். கொடுக்க வேண்டிய வாடகை நகராத கூவம் போல் தேங்கியது. வசூலிக்க வரும் செட்டியாரோ கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினார். கோயில் மாடத்தில் கூடுகட்டும் புறாவிடம் வாடகை எப்படி வசூலிப்பது? இன்று கட்டாயம் கேட்டுவிடுவதென்று கால்கள் விரையும். பாரதியின் வாசலுக்கு வரும்போதே காலனியோடு அந்த கருத்தையும் வெளியே விட்டுவிட்டு வீட்டுக்குள் போவார். பாரதி சிரிப்பான். ஒரு வெண்கலமணி விண்ணில் அதிரும். வாரும் விளக்கெண்ணெய் வாழ், வாடகைக்கு அப்படியென்ன அவசரம் போய்? இன்னும் 10 வருஷம் சுயராஜ்ய ஜோதி தெரிந்துவிடும். பிறகென்ன, அரசாங்கத்தின் கஜானாவுக்கு காசோலை தருகிறேன், போய் வாரும். மீண்டும் வெண்கலச் சிரிப்பு விண்ணை உரசும். ரணங்களையெல்லாம் ஆபரணமாய் அணிய பழகிய அந்த பொழுதில் வங்காளத்து மகான் வந்து சேர்ந்தார். வேதாந்த வானம் விரிந்தது. பாரதியின் பெருமூச்சை பகிர்ந்து கொள்ள, அவனது தனிமையை தாளாட்ட, அவன் தழும்புகள் மீண்டும் காயங்கள் ஆறாமல் காக்க, பசித்த வேர்களின் மேலே பால் மழையாக, புதுவைக்குள் ஒரு புதிய ஜோதியாய் ஆசான் அரவிந்தர் அமைதியாய் வந்தார். வெடிகுண்டு தயாரித்த வீரத்துக்காய் அரசு அவருக்கு சிறை விருது வழங்கியது. சிறைக்குள் ஒரு புயலைப் போல் போனவர் தென்றலாய் மெலிந்து திரும்பினார். தேசதாகம் கொண்ட தீக்கண்களில் ஆன்மதாகம் வந்து அமர்ந்தது. சுதந்திர தேடல் சுயதேடல் ஆகியது. விடுதலை வெளிச்சம் தேடிய மனசு உள் வெளிச்சம் தேடி உழன்றது. அந்த ராஜாளி புறாவாகிய போது தீப்பிடிக்காத கூடு தேவைப்பட்டது. புதுவைதான் அந்த பொற்கூடு என்று புரிந்தது. பாரதி அரவிந்தர் வருகையை ஆதரித்தான். மனசுக்குள் வரவேற்பு கவிதை வாசித்தான். அவர் வரும் வழியில் ரகசியமாய் பூ விரித்தான். தனக்கு இனிமேல் 4 தோள்கள் என்று நம்பி மகிழ்ந்தான். மரித்து கிடந்த பாதி இருதயம் மறுபடி உயிர்த்தது. பேனாவின் தினவு பேச்சுகளால் தீர்ந்தது. அந்த மேதைகளின் மாலை பொழுதுகளில் இறந்தகால சரித்திரம் எழுந்து வந்தது. தத்துவம் தன்னோடு தர்க்கித்து கொண்டது. இலக்கியத்தின் வார்த்தைகள் வாசனை பெற்றன. பிற்பகல் தொடங்கும் பெரிய விவாதங்கள் முன்னிருட்டு வந்தாலும் முடிவதில்லை. அவர்களின் கண்களில் அடித்த ஞான வெளிச்சத்தில் இறந்துவிட்டதோ இருட்டு. பாரதிக்குள் கொதித்து கொதித்து கொப்பளித்த உணர்ச்சி வாழை மரத்தில் விழுந்த மழைத்துளியாய் வழியத் தொடங்கியது. அரவிந்தரின் வேதாந்த விசாரணை பாரதியின் நெஞ்சில் பௌர்ணமி கிரணங்களை பரப்பியது. பாரதியின் உணர்ச்சி கதவுகளை சாத்திவிட்டு ஆன்ம கதவுகளை அரவிந்தர் திறந்தார். அவனது பழைய ஞானத்தின் பரிமாணங்கள் புதிய பரிணாமத்தில் பொழிந்தன. தனக்குள்ளேயே முத்து குளிக்க முனைந்தான் அவன். நெஞ்சுக்குள் ஒரு யாக தாகம். அவனது தனிமைக்கு அவனையே தின்னும் பசி. எழுது எழுதென்று இரத்த அணுக்கள் சப்தித்தன. தனக்குள் தான் கரைந்து தன்னையே தேடும் தவம் செய்தான். அடிக்கடி மனம் ஆன்ம விசாரணைக்கு ஆசைப்பட்டது. மனக்கண்ணில் ஒரு வேதாந்த வானம் விரிந்தது. மனதுக்கு சிறகு முளைத்த அந்த வசந்த வருஷத்தில் மாறுவேடத்தில் வந்தார் ஒரு மகரிஷி. சூரிய மரணத்திற்காய் பூமி கருப்பாடை அணியும் ஒரு முன்னிருட்டில் ஒரு முசல்மான் போல் வந்தார். மண்டயம் ஆச்சாரியார் மருண்டார். வந்தவரோ குறிப்பு மொழியால் தன் வேஷத்துக்குள்ளிருந்த விலாசம் சொன்னார். வாவேசு ஐயரின் வருகை தேசபக்தருக்கெல்லாம் திருவிழாவானது. பாரதியோ ஆனந்தத்தின் தத்துப்பிள்ளை போல் சித்தங்களித்தான். தன் தோள்கள் இனி 4 6 சொல்லி ஆடினான். மறவன் பாட்டு. புதுவை தேசபக்தர்க்கெல்லாம் திருத்தலமானது.
ஊழியில் ஆழியில் மூழ்காத ஆளிலை போல் புதுவை பலருக்கும் புகலிடம் தந்தது. இந்திய தேவியின் தேகத்தில் அதுதானே வெள்ளைத்தேமல் விழாத பிரதேசம். வேடந்தாங்கி வரும் பறவைகளுக்கு அதுதானே வேடந்தாங்கல். அங்கே அறிவு ஜீவிகளின் ஆனந்த சபை ஒன்று அமைந்து விட்டது. வாவேசு ஐயர் தன் பரந்த கல்வியை பரிமாற, அரவிந்தரின் ஞான வெள்ளம் ஆன்மாவின் வேர்களில் சென்று விழ, தமிழின் பசிக்காக பாரதியின் கவிதைகள் பந்தி வைக்க நாளும் செழித்ததந்த ஞானச் சங்கம். ஆனால் அவர்களின் மேல் வேவு நிழல் ஒன்று விழுந்து கொண்டே இருந்தது. ஏகாதிபத்தியம் இமைப்பதை நிறுத்திவிட்டு இவர்களை கண்காணித்தது. அவர்கள் நகங்களுக்குள் வெடி வைத்திருக்கும் ஆயுதபாணிகள் என்று அஞ்சியது. புதுவையில் காற்றுக்கும் தெரியாமல் சுற்றித் திரிந்ததோர் ஒற்றற்படை. சுதேசி விட்டு ஜன்னல் கம்பிகளையும் அவர்கள் சந்தேகித்தார்கள். ஒரு சந்தேக பகலில் கவிஞனுக்கு வந்ததொரு கடிதம் வாசனை வார்த்தைகளால் வரையப்பட்டது. கவி சக்கரவர்த்தியே, உம்மை வணங்குவதால் என் கைகளுக்கு கௌரவம். உம்மை காண வேண்டும். அந்த சூரிய வெளிச்சத்தில் என் கண்கள் கூச வேண்டும். நீர் பாட வேண்டும். என் செவிகளில் அமுத குழம்புகள் ஓட வேண்டும். உமது நந்தவனம் தேடி பாலைவனம் பலதாண்டி வந்தேன். இன்று புதுவைக்கு வந்து என் உடம்புக்குள் நான் ஒழிந்திருக்கிறேன். பகல் தனக்கு முத்திரையிட்டுக் கொள்ளும் முன்னிரவில் வருவேன் நான் உமது வாசலுக்கு. விளக்கின் உயரத்தை வெட்டிவிட்டு கதவுகளின் முக்கால் இமைகளை மூடிவிட்டு காத்திருங்கள். அமுதம் பருகும் ஆசையில் வருவேன். இப்படிக்கு உங்கள் இலக்கிய பிரியன். கடிதத்தை மடித்த கவிஞன் முகத்தில் புன்னகை ஒன்று இறந்து பிறந்தது. மேகமிழா ஆகாயம் போல் அவன் மௌனமானான். பூமி இருள் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்ட பொழுதில் கவிஞனை தேடி வந்தான் கடிதக்காரன். உள்ளே இருந்து மரவன் பாட்டு உஷ்ணகதியில் கேட்டது. நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு. வெப்ப வாசகம் வந்தவனை வரவேற்றது. வந்தவனுக்கோ மழித்ததலை முழித்த விழி, காலை உரசும் காவிச் சட்டை. சூரியனைப் போல் வேஷமிட முடியுமா விளக்கு? அவன் போலி என்பது புரிந்தது. பாட்டை நிறுத்தினான் பாரதி. வந்தவன் நிலத்தில் நெற்றிவிழ கும்பிட்டான். பாரதியின் சந்தேக விதை சட்டென்று முளைத்தது. ஐயோ, தலைகீழாய் போனதே தர்மம். இல்லறத்தான் வணங்க சந்நியாசி வாழ்த்துவான். இன்று இல்லறத்தான் வாழ்த்த சந்நியாசி வணங்குவதோ? வந்தவனின் விழாவை கேலி சென்று கிள்ளியது. வந்தவன் முகத்தில் உயிர் உறைந்து விட்டது. அவனது ஜீவனை விட்டு சிரிப்பு பறந்தது. அவனது தொண்டை குழுகில் வார்த்தைகளின் வேலை நிறுத்தம். பாரதியின் சந்தேகம் இப்போது சத்தியமானது. ஒற்றனையே அவன் ஒற்றி எறிந்து விட்டான். வெளியேறச் சொல்லி விடை தந்தான். தலைக்கு வந்த கத்தி அவனது தலைப்பாகையை கூட தடவ முடியவில்லை. போலீஸ் வெள்ளம் புகுந்தது. ஆமையின் குழந்தைகளைப் போல் நாட்கள் நகர்ந்தன. சுற்றி சுற்றி அனல் அடித்தாலும் அந்த தியாக மெழுகுகள் தீந்து விடவில்லை. போலீஸ் புலிகளின் ரகசிய நகங்கள் பிராண்டுவதற்கு முகூர்த்தம் பார்த்தன. ஒரு நாள் அன்னை செல்லம்மாள் கடையம் சென்ற சமயம் பாரதி ஊரின் ஒதுக்கத்தில் எங்கோ வர்ண கனவுகளை வாசித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரம் பாரதியின் படுக்கை அறைக்குள் போலீஸ் வெள்ளம் புகுந்தது. பாரதியோ வெள்ளம் வடிந்த பிறகு வீட்டிற்கு வந்தான். அந்த அறை ஒரு பைத்தியக்காரனின் படுக்கையைப் போல அலங்கோலமாய் கிடந்தது. முத்து குளிக்க வந்தவர்கள் கிளிசல்களை அள்ளி இறைத்திருந்தார்கள். கடிதங்களை போலீஸ் களவாடி கொண்டது. கையெழுத்து பிரதிகளை கைப்பற்றி கொண்டது. பாரதி உள்ளம் பதறியதை என் சொல்ல. அக்கினி தாரையில் விழுந்த அயிரை மீனானான். தன் ரத்தம் தனக்கு தெரியாமலே உறிஞ்சப்பட்டதாய் உணர்ந்தான். மனசுக்குள் இடி இடித்து கண்களில் மழை பெய்தது. நெஞ்சில் சூறாவளி ஒன்று சுற்றி அடித்தது. அது ஓர் ஏழையின் வீட்டில் அரசாங்கம் நடத்திய திருட்டு. ஒரு பூவின் மேல் விழுந்த அரிவாள் வெட்டு. அன்று அவனை உருக்கிய உஷ்ணத்தை என்னால் உணர முடிகிறது. பாரதியின் பாதைகள் துண்டிக்கப்பட்டன. அவனது சுவாச காற்றை கூட திசை திருப்பிவிட திட்டமிடப்பட்டது. பாரதி பேருக்கு வரும் பணத்தையெல்லாம் தபால் இலாக்கா தனக்கென்றது. பணம் அனுப்புவோரின் விலாசங்கள் எல்லாம் விசாரணைக்கு வந்தன. பாரதிக்கு வருவாய் வரும் வழிகளை அடைத்து விட்டது அரசு. வறுமையின் மெல்லிய இருட்டு பாரதியின் மேல் படரலானது. சிநேக தீபங்கள் அந்த இருளின் கரையை துடைத்து துடைத்து தொண்டு செய்தன. இருந்தும் பாரதியை வேவுப்படை விடவில்லை. அவன் மீது கண் வைத்தது, தொடர்ந்து கண்ணி வைத்தது. சூரியன் அத்தை தன் கூட்டுக்குள் குறுகும் ஒரு பின்மாலை பொழுதில் ஒரு ரத்தின வியாபாரி பாரதியை வந்து பார்த்தான். மனசையே துழாவும் பாரதியின் கண்கள் அவனது தாடிக்குள் இருந்த முகத்தை தடவி கண்டன. வந்தவன் கேட்டான், உங்களுக்கு ரத்தினம் எத்தனை வேண்டும்? பாரதியின் பார்வை சிகப்பானது. வார்த்தைகள் கோபத்தில் குளித்து குதித்தன. ஓய், ரத்தினங்கள் என்னிடத்திலே ஏராளம் உண்டு. உமது சர்க்கார் அதற்கு விலை தர முடியுமா? விசாரியும். வந்தவன் முகத்தில் ஈ என்ன, இமைகூட ஆடவில்லை.
அணிந்து வந்த வேஷம் அவன் கண்களில் களைந்தது. எங்கே உமது போலீஸ் டைரி, எடும். பாரதியின் வெப்ப கேள்வி விழாவை துளைத்தது. துப்பு துளக்க வந்தவனின் துப்பு துளங்கியது. கைது செய்ய வந்தவன் தப்பித்து விட்டான். சுதேசிகளின் புகழ் பாண்டிச்சேரி மக்களை பக்தி செய்ய வைத்தது. உண்மையின் கண்களில் இரத்தம். சுதேசி பறவைகளின் கால்களை கவ்வ எந்த கன்னிகளுக்கும் உடிச்சில்லை. போலீஸ் படைக்கு பொறுமை கரைந்தது. அவர்கள் இரவில் விரித்த ரகசிய வலைகள் காலையில் கந்தலாயின. சுதேசிகளின் புகழை காற்றும் வெயிலும் உச்சரிக்க, அவர்கள் தூவிய கருத்து விதைகள் முயற்சியின்றியே முளைத்து செழிக்க, ஒளிந்து வாழும் தர்மங்களுக்காய் பாமரர்களே வக்கீலாகி வழக்காட பொறுக்கவில்லையே போலீசுக்கு. புதுவையில் அது ஒரு வாடகை மாளிகை வாங்கியது. முகம் மறைத்தாங்கே முகாமிட்டது. தேசபக்தியை தீர்த்து விடுவது, தேசபக்தரின் உயிரை திருடி விடுவது, போலீஸ் நிலையத்து பூந்தொட்டிகளுக்கு சுதேசிகளின் எலும்பை எடுத்து எரிவிடுவது, இந்த ராட்சச இலக்குகளே போலீஸ் படையின் பொதுப்பணிகள். அந்த 10 பூக்களை பறிப்பதற்கு வெடிகுண்டுகள் வேலை செய்தன. தனது லத்தியை புடம் போட்டது போலீஸ். ஒரு குழு சுதேசிகளின் நிழலில் ஒளிந்து கொண்டு அவர்கள் செல்லும் வழியெல்லாம் சென்றது. அவர்களின் ஆடைகளுக்குள் ஓர் ஆடையாகி இருந்தது. இன்னொரு குழு வீதியெல்லாம் விஷங்களை விதைத்தது. அவர்கள் தேசபக்தர்களின் தினசரி வாழ்க்கையின் மேல் கத்தி வீசுவதற்கு எத்தனித்தார்கள். சுதேசிகளோடு கைகுலுக்கும் கைகளை கத்தரிக்க துணிந்தார்கள். இரகசிய எச்சரிக்கைகள், மௌன மிரட்டல்கள். பொதுமக்களோ போலீசுக்கு நேரே தலையாட்டினர். போனதும் தலையை அசைத்தனர். விரல்களை விட்ட உள்ளங்கைகள் ஒப்பவில்லை. அன்பின் வேர்களை துப்பாக்கி குண்டுகள் தொட முடியுமா? பொதுமக்கள் நெஞ்சில் ஒரு பொத்தி வைத்த பாசம் பூத்திருந்தது. தாய்முளைப்பாலை போல் அவர்கள் அன்பு ரகசியமாய் கசிந்தது. சுதேசிகளை அவர்கள் தெருக்களில் போகும் தெய்வம் என்றார்கள். பிரிட்டிஷ் போலீஸ் பின்வாங்கவில்லை. அந்த பாம்புகள் எடுத்த படத்தை கொத்தாமல் சுருட்டுவது குற்றம் என்றன. அவர்கள் கைக்கூலிகளின் நாவுகளை கடன் வாங்கினார்கள். அவர்கள் பொய்களை விதைத்து வதந்திகளை அறுத்தார்கள். திடீரென்று தெருவில் ஒரு தீப்பிடிக்கும். சுதேசிகளை கோழி குஞ்சுகள் மாதிரி கொத்தி போய்விட்டார்கள். தேசபக்தர்களை புதுச்சேரியை விட்டு புறப்படச் சொல்லி அரசாங்க ஆணை அச்சாகிறது. அவர்களை கைலாசத்துக்கு கொண்டு செல்ல கூண்டு தயார். கரையோரத்து கோரைகள் மாதிரி வளர்ந்து வந்தன வதந்திகள். பாரதி தன் காதுகளில் தைத்த முட்களால் காயப்படவில்லை. பொய்களின் முகத்தில் துப்பி துப்பியே பொய்களின் முகத்தை அழித்து விட்டான். ஆயினும் ஒரு நாள் எஃகு இருதயம் நசிந்து விட்டது. விலை மாதர்களின் வலையில் விழுந்து பாரதி சிக்குவான் பாருங்கள். இந்த வதந்தி பாரதியின் உயிரை சுட்டு உருக்கியது. தேவநேசத்தில் திளைத்திருப்போனை சதை நேசம் என்றா சாற்றுவது? சகதியை அப்பிக்கொள்ளுமோ சந்தனம்? இந்த புழுக்கள் மனித பரிணாமம் பெறுவதெப்போது? பாரதியின் கண்கள் பணிந்தன. பொய்முள் குத்தியதால் உண்மையின் கண்களில் இரத்தம் கசிந்தது. இடியை இடித்த முண்டாசு. பிரிட்டிஷ் போலீஸ் வீச நினைத்த வெடிகுண்டெல்லாம் முளைக்காத விதைகளாய் மக்கி போயின. அந்த மெல்லிய குன்றிமணிகளை கோடாரிகளால் குறிவைக்க முடியவில்லை. பிரிட்டிஷ் போலீஸ் பிரிதொரு வலையை பின்னத் தொடங்கியது. சுதேசிகளின் அஸ்திவாரத்துக்கே குழிவரிக்க ஆசைப்பட்டது. அது பிரெஞ்சு போலீஸை அந்நிய சட்டம் ஒன்றை அமலாக்க தூண்டியது. அது சுதேசிகளை குடியிருக்க விடாமல் குடிகெடுக்கும் ஏற்பாடு. பிரெஞ்சு போலீஸ் அதற்கு முக்கால் சம்மதம் தெரிவித்தது. ஆனால் புதுவை சட்டசபையில் மனிதர்களும் இருந்தார்கள். சுதேசிகளை எச்சிலைப் போல துப்பிவிட எவருக்கும் துணிவில்லை. ஒரு கருணை நிபந்தனைக்கு பின் கையெழுத்திட்டார்கள். கௌரவ நீதிபதிகள் 5 கையெழுத்திட்டால் இங்கே சுதேசிகள் இருக்கும் உரிமையை இழக்காமல் இருக்கலாம். இந்த சலுகை பாலைவனத்தில் ஒரு பாலூற்றாய் ஆனது. ஆயினும் சுதேசிகளின் சபையில் அபாயச்சங்கு அலறியது. தொட்டா சுருங்கியைப் போல் அவர்கள் அவசரமாய் மொத்தமானார்கள். எல்லோருடைய கைகளிலும் அச்சரேகை ஆரம்பமானது. எல்லா கண்களிலும் ஒரு மெல்லிய சோகம் மிதந்தது. அரவிந்தரின் மாளிகையை மௌனம் காவல் காத்தது. இந்த விஷ வலையிலிருந்து விடுபடுவதெங்கனம்? இந்த கடைசி அம்பை முறிக்கும் கவசம் எங்கே? தீர்வு யாருக்கும் தெரியவில்லை. அந்த சூரியர்களுக்கு முதலாய் வேர்த்தது. பாரதி அந்த மௌனத்தின் தலையில் வார்த்தையால் அடித்தான். நாளை சந்திப்போம், சபை கலக்கமின்றி களையட்டும். அன்று இரவு பாரதியின் இமைகள் தூக்கத்தை துண்டித்து விட்டன. தங்களுக்கு தயாராகும் விலங்குகளை முறிக்கும் வரை இனி உறக்கமில்லை. வெடிந்தது. எனினும் வெளியில் வெளிச்சம், உள்ளே இருட்டு. சட்டென்று ஓர் உற்சாக மின்னல் ஓடியது மனசுக்குள். வாராவின் தோளில் வலதுகை போட்டு பட்டாள நடை நடந்தான் பாரதி. முகத்தில் மொய்த்திருந்த சோகச் சுருக்கங்கள் அழிந்து விட்டன. இதயத்தில் இருந்த நம்பிக்கை ஜோதி கண்களில் கீற்றிட்டது. கடுகி நடந்தான். கலவை சங்கர செட்டியாரின் கதவை தட்டினான்.
கவிஞரை கண்டு தாழ்ந்தது செட்டியாரின் சிரம். நீங்களெல்லாம் இருந்தும் நாங்கள் புதுவையை விட்டு போகவோ? விரல்களில் இருக்க நகத்திற்கு அனுமதி இல்லையோ? பாரதியின் கேள்வியில் ஆண்மையான சோகம் அமர்ந்திருந்தது. செட்டியாரின் இருவிழி ஓரமும் ஈரம் கட்டியது. சட்டத்தின் ஷரத்து எனக்கு சரியாய் தெரியாது. ஐவரின் கையெழுத்து அவ்வளவுதானே? நீதிபதிகள் ஐவரையும் 10 கைகளால் கையெழுத்திட வைப்பேன். கவலையை விடுங்கள், நானும் கௌரவ நீதிபதிதான். செட்டியாரின் உறுதிமொழி சஹாராவில் ஒரு நைல் நதியானது. பாரதி சிலிர்த்தான். பலே பாண்டியா, சிலந்தி வலையில் விழுந்து விடுமோ வேங்கைகள்? இனி ஜெயமுண்டு பயமில்லை மனமே. 3 மணிக்குள் முத்திரை கையெழுத்துகள் மொத்தமும் முடிந்தன. காவல் நிலையத்தில் பத்திரத்தை நீட்டி பதிவும் செய்தார்கள். பாரதி மீது எல்லோரும் ஆச்சரிய பூச்சொரிந்து ஆனந்தித்தார்கள். தலைமீது விழ இறங்கி வந்த இடியை முட்டி எரிந்தது முண்டாசு. ரயில் நிலையத்தில் இரத்த மழை. அவனோர் ஞான விளக்கு. வெளிச்சந்தரும் விளக்குக்கு திரி கருகுவது தெரியாதே. அந்த சுடர் புயலை ஜெயிக்கும் போர்த்திரம் அறியாதே. அந்த சுடரை நண்பர்களின் உள்ளங்கை சுவர்கள் அணையாமல் பொத்தி ஆராதித்தன. சொந்தங்களின் காப்பினும் நண்பர்களின் காப்பே நன்கமைந்தது. பயிரின் வேருக்கு பக்கத்து கிணறு தராத நீரை தூரத்து மேகம் சொரிவது மாதிரி வந்த பந்தங்களே அவனை வாழ வைத்தன. பொன்னு முருகேசம் பிள்ளையின் கர்ணக்கரங்கள் பாரதியின் தேவையறிந்து சேவை செய்தன. தாம்பூலம் வாங்கி தருவது முதல் காம்பு கிள்ளி களையும் வரை குவளை கண்ணர் கூடவே இருந்தார். வானம் நானும் வர்ண அந்திகளில் கவிதை பந்திகள் நடக்கும். வந்தவர்க்கெல்லாம் உண்டி தரும் விருப்பம் உண்டு அவனுக்கு. ஆனால் பட்டினி எப்படி பந்தி நடத்தும்? பையில் ஒரு செல்லா காசை அவன் சேமித்து வைத்திருப்பான். இது செல்லுமா பாருங்கள் என்று சபையில் அதை சுண்டியும் சீண்டியும் விடுவான். முருகேசம் பிள்ளையோ முனிவராகாமலே முற்றும் உணர்ந்தவர். அவர் பையில் அடைகாத்த பணம் வெளியில் வந்து குஞ்சு பொரிக்கும். பிறகென்ன சிற்றுண்டி தட்டுகளில் சிநேக அணிவகுப்பு. அவர்கள் பாரதிக்கு தந்ததெல்லாம் கடன் அல்ல, கப்பம். அவன் கடன் கேட்கும் குரலிலும் கட்டளையின் தொனி இருக்கும். வறுமை அவனை உருவாக்கியதன்றி சிதைக்கவில்லை. அவனது கம்பீரத்தை அரிப்பதற்கு வறுமை கரையானுக்கு வலிமை ஏது? கடன் வாங்கும் போதும் அவன் கை தாழ்வதில்லை. கடன் தர கடன்பட்டவர்கள் தம் உள்ளங்கையில் ஏந்தினால் அவன் எடுத்துக்கொள்வான். புதுச்சேரி வாழ்க்கை ஒரு சூரியனின் இருண்ட காலம். புலமைக்கும் வறுமைக்கும் நடந்த சடுகுடு விளையாட்டு. அது கனவுகளும் கவிதைகளும் கருத்தரித்த காலம். அங்குதான் அந்த செல்லிதாசன் தன் தாசனை கண்டு தட்டி கொடுக்கிறான். ஒரு கல்யாண வீட்டுக்கு அவன் வாரிசு வருகிறது. அறிமுகம் நடக்கிறது. நிலாவின் முகத்தில் சூரிய வெளிச்சம் சுள்ளென்றடிக்கிறது. இவர்தான் சுப்பிரமணியம், வார்த்தைகளுக்கு வாசனை ஏற்றும் சந்த கவிகளின் சொந்தக்காரன். பாரதியின் விழி உயர்ந்தது. முண்டாசை சென்று முட்டியது. பலே பாண்டியா, வார்த்தை நதிவர எங்கே கவிதை மடைதிர? அங்கே கொட்டி முழங்கியதொரு குறுங்கடல். எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி, 7 கடல் அவள் வண்ணமடா. வெள்ளி கவிதை வந்து விளையாடியது. செழித்த கவிதையில் தெரித்த துளிகளில் பாரதியின் உள்ளுயிர் நனைந்து உவந்தது. ஒரு கவிதா வந்தம் பசுவையும் கன்றையும் சந்தோஷ நெருக்கத்தில் சந்திக்க வைத்தது. அந்த நாள் தமிழ் கன்னியின் கூந்தலில் புதிதாக ஒரு பூ சேர்ந்த நாள். ஞான வேட்கையின் தேடல்கள், இலக்கியம் குடிக்கும் தாகங்கள், புத்தியை வளர்க்கும் புதுமை போர்கள், வறுமையை ஜீரணிக்கும் பசி, இவை புதுவை வாழ்க்கையின் பொது அம்சங்கள். வசந்த காலத்தின் மெல்லிய மேகம் போல் சலனமில்லாமல் நகர்ந்த வாழ்வில் சரித்திர தீ ஒன்று சட்டென்று பற்றியது. மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஒரு இரத்த மழை. ஆஷ் சாம்பலானான். இரத்தச் சகதியில் நகர மறுத்து ரயில்கள் நின்றன. இரகசிய கண்ணி. மணியாட்சியில் கேட்ட வேட்டுச் சத்தத்தில் தேசம் முழுவதும் திரும்பி பார்த்தது. சுதந்திரப் போரின் சூடான சரித்திரத்தில் அது ஓர் இரத்த அத்தியாயம். துப்பாக்கியின் துவாரங்கள் வழியே வாஞ்சிநாதன் கோபம் வடிந்தது அன்று. ஒரு கொடும்பாவியின் பொம்மை அல்ல, ஒரு கொடும்பாவியே கொளுத்தப்பட்டான். ஒரு வாலிப எரிமலையின் குழம்பு கொடுமையின் முகத்தில் குதித்து விழுந்தது. சரித்திரம் அதனை சபாஷ் என்றது. மிதவாதம் அதனை மென்று விழுங்கியது. தீவிரவாதத்தின் முதல் சப்தத்தில் திசைகளின் பிடரி சிலிர்த்தது. ஆனால் மணியாச்சியின் ரயிலைப் போலவே தேசமும் சம்பித்தது. சுதேசிகளின் வீடுகளை பூகம்பம் புரட்டியது. சுதேசிகளின் வீட்டு காற்றையும் கூட கைது செய்ய பார்த்தார்கள். காசி கயிற்றுக்கே கஷ்டப்படும் கைகளை விலங்குகள் இறுக்கின. சுயராஜ்யம் என்று சொல்பவனை ஊமையாகச் சொல்லி உத்தரவு பிறந்தது. ஊரெங்கும் ஒற்றர்களின் ஊர்வலங்கள். கைதிகளின் நெரிசலில் சிறைக்கூடங்களில் செங்கல்கள் பிதுங்கின.
புதுச்சேரி எங்கும் புழுக்கம். தேசபக்தர் மீது 300 கண்கள் மொய்த்தன. சுவர்களைச் சுற்றி சாரி சாரியாய் சந்தேக பாம்புகள். அடக்குமுறையின் அரக்கப்பிடியில் தேசபக்தர்கள் திணறினர். தேசபக்தரின் இமையோரங்களின் இடுக்கில் கூட துப்பாக்கி இருக்குமென துருவி பார்த்தனர். 1000 கோடைகளின் உஷ்ணத்திலும் வைராக்கிய நதி மட்டும் வற்றிவிடவில்லை. ஓர் ஆன்ம பலத்தின் அடர்ந்த கவசம் அவர்களை காயமில்லாமல் காத்து வந்தது. பிரிட்டிஷ் போலீஸோ இந்த வேளங்களை விழவைக்க விஷப்பள்ளங்களை வெட்டி கொண்டிருந்தது. ஒரு நாள் சூரியன் முழுமுகம் காட்டாத முன்காலை பொழுதில் ஐயர் பாரதியை அவசரமாய் அழைக்க பாதங்கள் சிறகாய் பறந்தான் பாரதி. ஒரு பித்தளை தவளையோடு பித்து பிடித்தவராய் ஐயரின் மனைவி அச்சத்தில் வேர்த்திருந்தார். கிணற்று நீர் இறைக்கும் போது வாளியில் உட்கார்ந்து வந்ததாம் அது. சாட்சிகள் இருக்க தைத்த தவளை வாய் கிழிக்கப்பட்டது. உள்ளே அரசை அச்சுறுத்தும் அறிக்கைகள், கண்களை சிவப்பாக்கும் காளிப்படங்கள். பாரதி பதைத்தான். ஐயர் திகைத்தார். இது ராத்திரியில் விரித்த ரகசிய கண்ணி. நம்மை விழவைக்க எதிரிகள் கிணற்றுக்குள் வெட்டிய பள்ளம். நிதானிப்பதற்கு நேரமில்லை. இன்னும் நிமிஷங்கள் இறப்பதற்குள் உள்ளூர் அரசிடம் ஒப்புவித்தால் நாம் தப்பித்தோம். மறுநாள் பிரிட்டிஷ் போலீஸின் பிரவாகம். அவசரமாய் அங்குள சோதனைகள். சுடுகின்ற சாம்பாரும் சோதிக்கப்பட்டது. சாவி துவாரத்தையும் சந்தேகித்தனர். கடைசியாய் கிணற்று பக்கமாய் வஞ்சகச் சிரிப்போடு வந்து குழுமினர். ஐயர் ஆரம்பித்தார். நாங்கள் வசதிகள் இல்லாத சுதேசிகள். உங்கள் செலவில் தூரெடுத்து கொடுத்தால் துன்பம் குறையும். வந்தவர்களோ தங்கள் ரகசிய வெடி நனைந்து போனதை எண்ணி நைந்து போயினர். உயிர் திரவம் கண்களில் மிதக்கும். திலகர் யுகம் முடிந்து காந்தி யுகம் தோன்றும் முன் ஒரு கருக்கள் அந்த இடைக்கால இருட்டு சுவரைப் போல தடித்திருந்தது. அது சூரியன் கூட சோம்பேறி கதிர்கள் வீசிய காலம். அரவிந்தருக்கும் ஐயருக்கும் அரசியல் இறுக்கம் அவிழத் தொடங்கியது. அவர்கள் எழுத்துகளின் இடுக்குகளில் ஒதுங்கி போயினர். தேச விசாரணை சுய விசாரணையாய் சுருங்கிவிட்டது. அந்த பாலைவன பருவத்தில்தான் பாரதி பயிர் வளர்த்தான். சுத்த இலக்கியத்தின் சுரப்பிகளில் ஆகாய கங்கை போல் அமுத கங்கை ஊறியது. எழுதென்று இரத்த அணுக்கள் சப்தித்தன. வேதாந்த கதிர்களின் வீச்சுகளில் தத்துவத்திரி பற்றி கொண்டது. அனுபவச் சம்பட்டி தட்ட தகித்த இரும்பு தங்கமாய்ப் போனது. அவன் முற்றங்களிலெல்லாம் முற்றிய வார்த்தைகள். ஒரு ஞானியின் கண்ணீரைப் போல அர்த்தமுள்ள சிந்தனைகள். உப்பைப் போல் எளிமை, ஆனால் கற்கண்டைப் போல் இனிமை. தனக்குள் தான் தீ வளர்த்து யாப்பு யாகம் செய்து வந்தான். முந்தியாளுப்பேட்டையில் ஒரு மோகன பிரதேசம். கிருஷ்ணசாமி செட்டியாரின் தென்றல் வசிக்கும் தோட்டம். அது பூமி பெண் தன் மார்பில் பச்சை குத்தி கொண்டிருக்கும் பயிர் பிரதேசம். கற்பனை பந்து விளையாடும் கவிதை நந்தவனம். செடி கொடிகள் அவன் சிநேகிதர்கள். பூக்கள் அவன் புத்திரிகள். மரத்தடிகள் அவன் மண்டபங்கள். வரப்புகள் அவன் பாதங்களில் பதியும் பஞ்சு மெத்தைகள். அதுதான் பாரதிக்கு பிரியமான பிரசவ அறை. ஒரு படைப்பு இரத்தமும் சதையுமாய் வெளியே வந்து விழுவதற்குள் அவன் பட்ட அவஸ்தை. அது இருதயத்தை கண்களில் விதுக்கும். உயிர் திரவம் வந்து கண்களில் மிதக்கும். உள் மனதிற்குள் ஓமம் வளர்க்கும். ஒரு வார்த்தை நாவை அடையும் முன் நரக அவஸ்தைதான். கால்கள் பூமியை உதைக்கும். கைகள் விண்ணில் விரைந்து வானின் நீளத்தை பொழியும். உள்ளிருக்கும் சொல்லின் கணம் தாழாமல் உதடுகள் நடுங்கும். வேர்வை துளிகள் உடம்பெங்கும் ஊர்வலம் போகும். காற்றை பிளக்கும் ஒரு கந்தல் உடம்பு நானேறிய வெள்ளாய் விரைக்கும். படைப்பை வெளிக்கொணரும் வேகத்தில் உடம்பு உடைந்து விடுமோ என உயிர் அஞ்சும் அந்த உயிர் நிமிஷங்களில் உலகுக்கும் அவனுக்கும் உறவில்லை. கவிதை ஈன்ற களைப்பில் மயங்கி விழுந்து மண்ணை தழுவுவான். படைப்பில் களைத்த உடம்பும் உள்ளமும் ஒன்றையொன்று தழுவி உறங்கும். அவன் கவிதைகள் உள்ளத்திலிருந்து உயிர் பெயர்த்தெடுத்த ஓவியங்கள். அதில் ஜீவன் இருப்பதில் என்ன வியப்பு! அந்த கோகிலச் சாலையில்தான் குயில் பாட்டு பிறந்தது. 1912. அது இலக்கியத்தின் பொன் வருஷம். முப்பெரும் பாடல்களும் உழைத்து முதிர்ந்த காலம். ஆமாம், அரசியல் இருட்டு இலக்கியத்திற்கு வெளிச்சமானது. பிராமணன் என்பது பிறப்பில் இல்லை. அவன் வறுமை ராஜ்யத்தின் ஆஸ்தான கவிஞன். அடுப்பில்தான் நெருப்பில்லை, நெஞ்சில் மட்டும் எரிமலை. பாதுகை இல்லாத பாதம்தான், ராஜநடை மாறவில்லை. மாலை சுமக்கவும் தாழாத தோளுக்கு மலையை சுமக்கும் திண்மை இருந்தது. புதுச்சேரி அவனை பூவால் மூடி பொத்தி வைத்தது. அந்த சூரியன் நடந்து போனால் தெருவின் இருமருங்கும் கைத்தாமரைகள் குவியும். நலம் விசாரித்து நகர்வான்.
பட்டாள பார்வை பார்த்து முன்மார்பு பிதுக்கி காற்றை கிழித்து கைகள் வீசி தாளம் தப்பாமல் பாதம் பெயர்த்து அவன் நடந்து போகும் அழகின் மிடுக்கு அவன் கவிராஜன் என்று கட்டியங்கூறும். நெற்றி குங்குமம் சிவப்பு நிலவாய் சிரிக்கும். அதற்கு கீழே கண் என்னும் ஜோடி சூரியன் ஜொலிக்கும். கண்ணில் கண்ணாடி பார்க்க மீசை மேல் நோக்கும். சட்டையில் பொத்தான் துவாரத்தில் பூவொன்று பூத்திருக்கும். கோட்டுப்பையில் ஒரு பென்சில் ரவிவர்மாவின் பட்டு தூரிகை போல் படுத்திருக்கும். சிலம்புக்குள் பரல் போல உதட்டுக்குள் வார்த்தைகள் உருள முண்டாசு கிரீடம் முகடுதொட அவன் நடக்கும் போதில் ஒரு லயம் பிறக்கும். புஷ்வண்டி தள்ளும் அரிஜன தோழரிடம் அன்பு அவனுக்கு. அந்த நிஜ மனிதர்களுக்கும் இவன் மேல் நேயம். அவன் உட்கார்ந்தால் அந்த சின்ன சக்கரத்திற்கு சிறகு முளைக்கும். ஆனால் அந்த பாமர தெய்வங்கள் அவனிடம் பணம் பெறுவதில்லை. அவனோ அந்த வெற்று மேனிகளுக்கு அங்கவஸ்திர மாலை அணிவித்து போவான். அவன் எழுத்துக்கும் வாழ்வுக்கும் இடையே பள்ளமில்லாத பாவலன். கவிதையே வாழ்க்கையாய் வாழ்க்கையே கவிதையாய் செய்து கொண்ட ஜீவ கவியவன். புரட்சி என்பதை அவன் பேனாவில் மட்டும் பேசிவிடவில்லை. நெருப்பை மட்டும் உச்சரித்தவன் மட்டுமல்லன், உற்பத்தியும் செய்தவன். ஒரு நாள் உள் வீட்டுக்குள் ஓர் ஓமம் வளர்த்தான். கூடத்தில் வேத மந்திரங்களின் நட்டுவாங்கத்தில் நெருப்பின் நடனம். எதிரே கனகலிங்கம் என்னும் அரிஜனத்தேவன் அமர்ந்திருந்தான். பாரதி கண்களில் ஒரு வைராக்கிய வெளிச்சம். கனகலிங்கத்துக்கு பூநூல் பூட்டினான். வேதத்துக்கே அன்றுதான் பூநூலின் அர்த்தம் புரிந்தது. கனகலிங்கம், இன்று முதல் உன்னை நீ பிராமணன் என்று பேசு. பிராமணன் என்பவன் பிறப்பவன் அல்லன், அது வாழ்க்கையை வைத்து வரையறுப்பது. பிராமணன் என்பதை நிறுக்கும் தராசு பிறப்பில் அல்ல, இறப்பில் இருக்கிறது. அணிவித்ததை அறுத்து விடாதே. எவன் கேட்டாலும் அணிவித்தவன் பாரதி என்று அறிவி. சடங்கு முடிந்தது. சபை கலைந்தது. ஒரு கவிஞன் பிரம்மனானான். ஓர் அரிஜனன் பிராமணனானான். மேடையில் புரட்சி மழை பொழிந்துவிட்டு வீடு வந்ததும் வாய் கொப்பளித்து விடும் வம்சமா அவன். அவன் முத்து விற்றவன் அல்லன், முத்து குளித்தவன். அணியாதவனுக்கோ அணிவித்தானவன், அணிந்திருந்ததையோ அறுத்தெறிந்தானவன். சுவர்களுக்குள் சூரியன். கால பனிக்கட்டி நிமிஷத்துளிகளாய் கரைந்தது. புதுவையை ஒரு முகவரி தெரியாத அந்தகாரம் மூடியிருந்தது. நகர அடம்பிடித்தன நாட்கள். சுடுமணலில் கொட்டிய மழைத்துளி போல் வாழ்க்கையின் ருசி வடிந்து விட்டது. மௌனம் கவிஞனுக்கு மருந்தானது. தனிமை பசிக்கு விருந்தானது. ஏகாந்த பறவை ஆகாயத்தின் விளிம்புகள் தேடி விரையலானது. தனக்குள் தன்னை தேடும் தவத்தில் முப்போதும் அவன் மூழ்கி போனான். அரவிந்தர் சந்திப்பு அரிதானது. அரசியல் அலைகளின் ஆரவாரம் கடந்து ஆன்மீக கரையில் அவர் ஒதுங்கிக் கொண்டார். பால்வற்றிய பசுவிடமிருந்து கழன்று கொண்டது கன்று. தனிமையின் தொட்டில் அவனை தத்தெடுத்தது. வறுமையின் ராட்சச நகங்களோ அவன் புண்களை காயங்களாய் வளர்த்தன. பசியை வயிறு ஆபரணமாய் நனைத்த அந்த பொழுதில் அஞ்சலில் வந்தது அமுதம். மித்திரனுக்கு கட்டுரை கேட்டு கடிதம் வந்தது. உறைந்த பேனா ஊறியது. மித்திரனில் மீண்டும் உற்சாக எழுத்துகளின் ஊர்வலங்கள். கருத்துக்கள் உரசிக்கொள்ளும் கட்டுரைகள், கவிதைகள் என்னும் அமுத ஆறுகள். மித்திரன் கணையாழி கண்ட சீதையாய் கழித்தது. பாரதியின் பசித்த அடுப்பு நெருப்பால் குளிர்ந்தது. செல்லம்மாளின் புழுங்கிய மனதுக்குள் பூங்காற்று. இருந்தும் என்ன, அந்த சருகு வாழ்க்கை அவனுக்கு சம்மதமில்லை. துருப்பிடித்த சிறைக்குள் இருக்க அவனால் இயலவில்லை. சிட்டுக்குருவியைப் போல் விட்டு விடுதலையாக வேண்டும். என்னை வரவேற்கத்தானே ஆகாயம் வானவில் என்னும் வரவேற்பு வளையம் வைத்திருக்கிறது. அந்த ஒற்றை மேகங்களின் ஊர்வலத்தில் நானும் கலந்தால் நல்லதல்லவா? நான் தேடி அலையும் ஞானம் வெளியில் இல்லையோ, உள்ளில்தானோ? நெஞ்சுக்குள் மின்னும் தத்துவ மின்னல்கள் கண்களில் வெளிச்சம் கக்கின. அன்று தன் விசாரணை செய்யும் தர்க்க நேரத்தில் நம்பிக்கையின் அஸ்திவாரம் கொஞ்சம் அசையத் தொடங்கியது. உலகப் போரின் சுடு கிரணங்கள் இங்கே விடுதலை வெளிச்சம் வீசுமென்றெண்ணினான். அந்த நம்பிக்கை நாற்று முளைக்கு முன்னே அழுகிப் போனது. இரும்பு விலங்குகள் இன்னும் இறுகின. பாரதி கண்களில் சுரந்த கண்ணீரும் சுண்டி போனது. புதுவை என்னும் தங்கச் சிறையில் இன்னும் தங்க விருப்பமில்லை. பாதம் தாய்மண்ணை மிதிக்க தகித்தது. மனசு உள்ளூர் சுகம் வேண்டி உள்ளுக்குள் அழுதது. புதுவை கூண்டுக்குள் 10 வருஷம் இருந்த பறவை தாய்க்கூடு தேடி தவித்தது. கண்ணில் 1000 கனவோடு சிறை என்ன செய்யும் எனும் தினவோடு இந்திய எல்லைக்குள் எட்டு வைத்தான். போலீஸ் என்னும் சம்பள புலிகள் சுற்றி வளைத்தன. கவிச்சிங்கம் கர்ஜித்தது. கைது செய்வதெனில் காரணம் காட்டுக. கட்டளை ஒன்றைத் தவிர காரணம் ஏது? கடலை சிற்றலைகள் கைது செய்தன. கடலூர் சிறையில் காவலில் வைத்தன. 24 நாட்கள் சுவருக்குள் இருந்தது சூரியன்.
தூக்கம் களைத்த தொட்டில். கைது செய்யப்பட்ட காற்று சுவர்களுக்குள்ளேயே சுருண்டு கிடந்தது. தன் கண்ணீர் துளிகளை காவலுக்கு வைத்துவிட்டு சென்னைக்கு போனார் செல்லம்மா. மின்னலின் கைகளில் விளங்கா புறப்பட்ட புயலுக்கு சிறையா? ரங்கசாமி ஐயங்கார் ரணமானார். வேங்கை கவிஞனை விடுதலை செய்யும் வரை இறங்க மறுத்தன இமைகள். மேலிடத்தின் எஃகு கதவுகளை அந்த மெல்லிய கைகள் தட்டி பார்த்தன. குயிலை விட்டுவிட குரங்குகள் விரும்பவில்லை. அரக்கப்பிடி இன்னும் இறுக்கமானது. ஏகாதிபத்தியம் நிபந்தனை கோடுகளை நிறைய கிழித்தது. அவன் தன் அரசியல் வேர்களை கத்தரித்துக் கொள்ள கட்டளையிட்டது. அசைந்து கொடுக்கவில்லை ஐயங்கார். ஒரு ஸ்லேடை உறுதிமொழியை சிருஷ்டித்தார். புதருக்குள் விழுந்த குயிலை கூட்டி வந்து கூட்டில் சேர்த்தார். பாவம் கவிஞன் ஒரு பாலைவன பறவையைப் போல் களைத்திருந்தான். ஒரு நேர்கோட்டைப் போல் இளைத்திருந்தான். எலும்புகளின் எண்ணிக்கையை காட்டிக் கொடுக்காமல் கோட்டு காவல் காத்தது. புறத்தில் வறுமை, அகத்தில் வெறுமை. கண்களுக்கு முன்னால் ஓர் அடர்த்தியான அந்தகாரம். பசியை தின்னும் வயிறு, இருளில் மெழுகிய இதயம். தூங்காத மனம் ஒரு தொட்டில் தேடி துடித்தது. கண்களில் களையும் கனவுகளோடு கடையத்தின் இடுப்பில் சென்று இறங்கினான் அவன். உறங்காத இதயத்தை தனக்குத்தானே தாளாட்டிக் கொண்டான். வலது கண்ணின் கண்ணீரை இடது கண் துடைத்தது. அந்த மெல்லிய கிராமத்தின் மல்லிகை காற்று இருதயத்தின் வேர்வையை துடைக்கும் விரலானது. இங்குதான் கவிஞன் இன்னொரு பரிணாமம் எய்து விடுகிறான். உடம்பை தின்று தின்று அவன் உள்ளம் வளர்கிறது. மேனித்தங்கம் கருப்பு இரும்பாய் கருகிவிட்டது. ஒரு குட்டி நட்சத்திரமாய் சோதி நிலவு சுருங்கிவிட்டது. மித்திரன் அனுப்பிய பணத்தில் அடுப்பு அடிக்கடி குளிர்காய்ந்து கொண்டது. வறுமை பேய் ஓடிவிடவில்லை. சமையலறையை விட்டு அது முற்றத்தில் வந்து முகாமிட்டது. வாழ்க்கை அவனுக்கு அழகிய பொருளில் அர்த்தமானது. அவனுக்கு திசைகளின் எல்லா கதவுகளும் திறந்ததாய் தெரிந்தது. சித்தாந்தமும் வாழ்க்கையும் பேதப்படுவது பிடிக்கவில்லை. உணர்ந்தது உணர்த்தப்படாதவரை உண்மையாமோ? தத்துவம் வாழப்படாதவரை வாழ்க்கையாமோ? இந்த கேள்விகள் உலக உருண்டை போல் நெஞ்சில் உருண்டு கொண்டிருந்தன. கருத்து குறைத்தது கண்ணுக்கிள்ளையோ? வாழச் சொன்னதை வாழ்வேன் என்றான். காதல் மனைவியோடு கைகோர்த்து கடையத்து வீதிகளில் கவிதை உலா வந்தான். ஊரே தெருவில் அவனை திட்டிவிட்டு கொள்ளைக்கு சென்று கொள்ளென்று சிரித்தது. 200 ஆண்டுகள் பின்னோக்கி இருக்கும் ஒரு பிஞ்சு கிராமம் ஒரு ஜீவ கவிஞனை ஜீரணிக்குமா? வாழ்க்கையை அவனும் அவனை வாழ்க்கையும் விலகிக் கொள்ளாத விசித்திரம் அது. இளைப்பார வந்தவன் இளைத்து போனான். தொட்டிலே களைத்து விட்டது தூக்கத்தை. அத்வைத்த நிலையின் ஆரம்பம். இயற்கை கவிஞனுக்கு 2ஆம் தொட்டில். கவிஞனின் கற்பனைக்கு அது தாய்முளை. ஏகாந்தத்தின் மடியில் இருந்து கொண்டு அவன் அண்ணாந்து பார்க்கும் அந்த நிமிஷத்தில் வானத்தின் விலாசம் வார்த்தைக்கு வருகிறது. அவன் ஆணையிட்டால் பனித்துளிக்குள் வானம் வந்து வசிக்கும். சரித்திரம் ஒரு பனித்துளியாய் அவன் உள்ளங்கையில் உருளும். உண்மையில் அது புத்தியை ஜெயிக்கும் போதைதான். இருக்கட்டுமே, எல்லா நேரமும் எதற்கு புத்தி? வேர்வை சிறையிலிருந்து மனசு தப்பிக்க நினைப்பது தப்பில்லையே. கடையத்தின் அழகு பாரதியின் துவண்ட இதயத்தை துவட்டிவிட்டது. கடையம் ஆறு தாவிச் செல்லும் அழகிய கிராமம். ஆங்காங்கே பூமித்தாயின் பட்டு கைக்குட்டைகளாய் பூந்தோட்டங்கள். ஊரைச் சுற்றி முகில் முக்காடு போடும் மூத்த மலைகள். மலையின் ரகசியத்தை மண்ணில் கிசுகிசுக்கும் அருவிகள். பூக்களை காயப்படுத்தாமல் வீசும் காற்று. ஊரின் காலை தொட்டு வணங்கி நடந்து செல்லும் நதி. பொய்யில்லை, கடையம் பூலோக சொர்க்கம்தான். முதுமையுற்ற மனதிற்கு அந்த ஈரக்காற்று இதம் தந்தது. கனவுகளை தின்று அவன் பசிமறக்க பார்த்தான். வானவில்லின் கிளையில் கூடுகட்ட நினைத்தது குயில். பனித்துளிகளை சேகரித்தா உலை வைக்க முடியும்? தன் லட்சியத்தின் மேல் சரமாரியாய் விழுந்த சம்மட்டி அடிகளால் அவன் வேதாந்தியானதில் வியப்பென்ன? நகரும் நதியோரம் நகராமல் இருக்கும் தட்டப்பாறைதான் அவன் தமிழ்ச்சங்கம். அவன் அருகே அகிரிணை ரசிகர்கள் அநேகம். அந்த வானம்பாடி அங்கே கானம் பாடும். கச்சேரி கேட்டு கிளிக்குளங்கள் கீச்சிடும். கானக்குயில்கள் கனைத்து கொள்ளும். உலா போன மேகம் உச்சி மலையில் வந்து உட்காரும். ஓ, அகிரிணைகள் உயர்தினையினும் உயர்தினைகளே. பாட்டு முடிந்ததும் பசிக்கும். பசி கற்பனையின் போதையை கலைக்கும். நிகழ்காலம் தோள்களில் கனக்கும். மனசுக்குள் வீசும் தென்றல் வயிற்றுக்குச் செல்ல வழியில்லையே. காலி வயிறு சுமையாகும். கடையத்தில் வறுமை வெள்ளம் வடிய மறுத்தது. ஒரு வெயில் வேளையில் வீட்டோரத்து வேப்ப மரத்தடியில் அரிஜன சிறுவர்களின் ஆரவாரம். தென்றலாய் இளைத்த புயல் வெளியே வந்தது. என் செல்வங்களே, எதற்காக வேப்பம்பழம்? சாப்பிடத்தான் சாமி. ஓ, வேப்பம்பழம் விருந்தாமோ? நன்று நன்று. தானும் வேப்பம்பழம் பொறுக்கி விருந்துண்டான். எல்லாம் மனசில்தான் இருக்கிறது.
அத்தனை படைப்பிலும் அமிர்தம் அமிர்தம். ஓ, அன்றுதான் அத்வைத்த நிலையின் ஆரம்பமோ? ஐதீக அம்புகள். பாரதியின் தேகத்தை தின்றுவிட்டது வறுமை. அந்த மிடுக்கை காலவெள்ளம் கரைத்து விட்டது. இடுப்பில் நாளுமுழ வேட்டி, பொத்தான்களை உமிழ்ந்துவிட்ட கோட்டு, பூவாக இருந்து காம்பாக இழைத்துவிட்ட மேனி, தோளிட்டு எலும்பை மூடி வைத்தார் போன்ற முகம், சுத்த நெற்றியில் சூரணக்கோடு, தன் பிரதேசத்தை தாண்டி வளர்ந்த மீசை, சூரியன் கருகிவிட்டாலும் அது வீசும் வெளிச்சத்தில் அழுக்கில்லை, பாதைகளை பயமுறுத்தும் அதே நடை, காற்றை கிழிக்கும் அதே கைவீச்சு, முன்மார்பு பிதுக்கி முறைக்கும் பார்வை. கவிஞனுக்கு இவை கூட பிறந்த குணங்கள். அந்த கம்பீரத்தின் அர்த்த அழுத்தம் அறியாத ஜனங்கள் நடக்க விட்டு நகைத்தனர். அந்த மிடுக்கு கிராமத்திற்கு கேளிக்கையானது. பிற்போக்கு மந்தை அவனை ஒரு பிராணி என்று பேசியது. அந்த ஏழை ராஜாவின் மேல் ஏளனச் சகதி அள்ளி வீசியது. பேரென்ன செய்வர்? அந்த நிலைகட்ட மனிதர் மகுடமா சூட்டி மகிழ்வர்? சிறுத்தை இழைத்து சிறுத்து விட்டால் அதை பூனையின் தம்பி என்று போற்றும் ஜாதி இது. புரட்சி கவிக்கு இது பொருட்டல்ல. எச்சில் தெரித்ததால் கூர் மழுங்கவில்லை கொடுவாள். தன் குணங்களை அவன் குறுக்கிக் கொள்ளவில்லை. அந்த தீபம் எப்போதும் போலவே எரிந்தது. காதலியை பிரியாமல் கவவுக்கை நெகிழாமல் பூந்தோட்டம் கண்டு வர புறப்பட்டான். செல்லம்மாவுக்கோ நாணம் வந்து கிசுகிசு மூட்டியது. ஊர் கூடியது. அதை கட்டணமில்லா நாடகமென்று கண்டு களித்தது. சின்னஞ்சிறார்களின் சீட்டி ஒளிகள், ஆணையை கண்டார்போல் ஆரவாரம். பைத்தியங்களோய் என்னும் பரிகசிப்பு. பாரதியின் இதயம் இதனால் இருட்டிவிடவில்லை. கலங்காதே செல்லம்மா, நம்மை பழிப்பவரும் நம்மூர் ஜனங்களன்றோ? அத்தனை பேர் மீதும் அன்பு செலுத்தினான். ஜாதிகள் என்னும் மாயக்கோடுகளை மறுதளித்தான். தாழ்த்தப்பட்டவரை தழுவிக் கொண்டான். தூய்மை சகோதரரின் தோள்களிலே முரசடித்தான். சேரிகளுக்குள்ளே சிந்து பாடினான். அரிஜன குடில்களில் அமுதம் உண்டான். அவன் அரிஜனச் சேரியில் கை நினைத்த வாசம் அக்ரஹாரத்தில் அல்லவா அடித்தது. அடுத்தது அதுவரை பொறுத்ததாய் நினைத்த பூகம்பம் புறப்பட்டது. ஐதீக அம்புகள் பாரதியின் மேல் பாய்ந்து வந்தன. பாரதியோ பகைத்தவரை பார்த்து நகைத்து கொண்டான். மனிதரில் மட்டுமல்ல, உயிர்களிலும் பேதம் உள்ளது தீதென்றான். அனைத்திலும் பிரம்மத்தை அறிந்த ஞானி தான் என்றான். சாலையை கடந்து சென்றதொரு கழுதை. ஆசையாய் ஓடி அதை அள்ளி தழுவினான். முகத்தை மோர்ந்து முத்தமிட்டான். சிரித்த ஊர் திகைத்தது. ஐதீகத்திற்கோ இதற்கு மேல் பொறுக்காமல் இடுப்பு வலித்தது. பதுக்கி வைத்த கோபம் பாய்ந்தது. செக்கை நசுக்க எள்ளுக்கு ஆசை. ஊரெங்கும் ஆசார வெறியர்களின் ஆர்ப்பரிப்பு. சனாதன சருகுகளின் சலசலப்பு. பிராமண தர்மத்தை பாரதி எச்சில் படுத்தி விட்டானாம். சாத்திரங்களின் கற்பின் மீது அவன் கை வைத்து விட்டானாம். அக்ரஹாரத்து குயிலுக்கு சேரி கோழிகளோடா சிநேகிதம்? இன்னும் இவனை ஊருக்குள் உழவ விட்டால் நம் தண்ணீர் நமக்கு தாகம் தணிக்க சம்மதிக்காது. சூரியன் நம் ஊரில் மட்டும் கண்மூடிக்கொள்ளும். மேகத்தின் சூழ் நம்மூரில் களைந்துவிடும். இவனை ஊர் பிரஷ்டம் செய்து விடுங்கள். இல்லையெனில் உறக்கம் நம் கண்களிலிருந்து காணாமல் போய்விடும். சோலையிலிருந்து பூவை வெளியேற்ற சருகுகள் சப்தித்தன. பார்த்தாயா தேசமே, சேரிக்கு சென்று வந்ததால் அக்ரஹாரத்து நெருப்பொன்று அழுக்காகிவிட்டதாம். அவனை கை கொடுத்து மேடேற்ற கடன்பட்ட சுற்றமோ அவன் விழுந்திருந்த பள்ளத்தின் ஆழத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. பாரதி பார்த்தான். அந்த பழைய சகதிகள் வீசப்படும் முன் அவன் விலகி கொண்டான். நகர்த்தப்படும் முன் அவன் நகர்ந்து கொண்டான். ஆமாம், ஊருக்கு வெளியே கூடு கட்டி கொண்டது குயில். அந்த விடுதலை கவிஞனை வெளியேற்றியது வெள்ளைக்காரர் அல்லர், உள்ளூர்காரர்கள். கலங்கி அழவில்லை கவிஞன். மேனி கந்தலானாலும் இருதயம் நைந்து விடவில்லை. இந்த அழுக்கு தேசத்தை வெளுப்பது யாரென்று விசும்பினான். தனிமையின் மடியில் ஜாதிகள் அறியாத தாவரங்களின் ராஜ்யத்தில் காலக்கவிஞன் கண்ணையர்ந்தான். அவனை ஓர் ஆனந்த மௌனம் காவல் காத்தது. அவன் சுமந்து வந்த வர்ணக் கனவுகள் கண்களுக்குள்ளேயே கரைந்து போயின. இந்திய எல்லைக்குள் எட்டு வைத்தபோது அவன் எண்ணியதென்ன? தமிழ் மண்ணில் கலா நிலையம் ஒன்று காண வேண்டும். தமிழ்நாடெங்கும் உற்சாக காற்றாய் உழவ வேண்டும். இன்பத் தமிழின் இருதயத்துக்குள் புது இரத்தத்தை பீச்ச வேண்டும் என்று பிரியப்பட்டான். தீராத செல்வம் திரட்ட வேண்டும். தன் எழுத்தையெல்லாம் அச்சு வாகனம் ஏற்றி அனுப்ப வேண்டும் என்றும் ஆசைப்பட்டான். அந்த கனவுகள் கடலில் விழுந்த மழைத்துளியாய் காணாமல் போயின. முத்து குளிக்க வந்தவனை கிளிஞ்சல்கள் சேர்ந்து கீறிவிட்டன. மித்திரனின் வருமானம் அடிக்கடி அடுப்பை உயிர்ப்பித்தது. சொற்பொழிவால் அவனுக்கு சோறு போட முடியவில்லை. பசி மயக்கத்திலோ அவன் அமுதம் பற்றிய கனாவில் இருந்தான். பசியை ஜெயிக்கவில்லை, பரவாயில்லை.
மரணத்தை கொல்வது சாத்தியம் என்றவன் சத்தியம் செய்தான். ஓ எத்தனை திண்மை! செக்கை நசுக்கிவிட எள்ளுக்கு ஆசை. அவன் துணிச்சல் பிரபஞ்சத்திலும் பெரிது. அதிகாரத் தாழ்ப்பாள். கடையத்தில் ஈராண்டு கரைந்தது. புதுவையை விட்டு விடுதலை பெற்றதாய் வெளியே வந்தான். எங்குதான் தெரிந்தது இது இன்னொரு சிறை என்று. இறைந்து கிடக்கும் தன் எழுத்து முத்துக்களை கோர்க்க வேண்டும், 40 ஆரமாய் தொடுக்க வேண்டும். இந்த காவிய கனவு மட்டும் களைய மறுத்தது. பணந்திரட்டு பணந்திரட்டு என்று இடைவெளியில்லாமல் இதயம் துடித்தது. எப்படி திரட்டுவான் ஏழை கவிஞன்? அவன் பாதங்கள் இருந்ததோ கோடை காலத்து பாலைவனத்தில். அந்த சாதகப் பற்றி ஈரமழைக்கு எங்கே போகும்? யோசித்தான். ஒரு பத்திரிகை பறவையை பறக்கவிட நினைத்தான். அமிர்தம் என்று அந்த பிறவாத குழந்தைக்கு பெயரிட்டான். ஆனால் அக்குழந்தைக்கு கருவறையே கல்லறையானது. மரணம் அவன் கடைசி சுவாசங்களை கணக்கெடுத்த போதும் அவன் அமிர்தத்தையல்லவா அருந்திக் கொண்டிருந்தான். யதார்த்தம் வேறாக இருந்தது. முற்றத்தில் முகாமிட்ட வறுமை வெள்ளம் அடுப்பை நோக்கி வர ஆரம்பித்தது. இது பொறுப்பதில்லை தம்பி, எழு. இனி சொற்பொழிவாற்றியே தொகை திரட்டுவோம். 1000 விளம்பரம் அடி. கவிஞன் பேச்சுக்கு கட்டணம் விதி. அணுக்க தொண்டரிடம் ஆணையிட்டான். விளம்பரம் செய்ய பணம் மிக வேண்டுமே. அது இருக்கட்டும், சொற்பொழிவுக்கு ஆட்சித்தலைவரின் அனுமதி வேண்டுமே. தடையை எண்ணி தவித்தான் கவிஞன். அவரிடமே யாம் அனுமதி கேட்போம். புயலின் குழந்தையாய் புறப்பட்டான். அகிரினை அல்லவா அங்கீகரித்தது. புகப்போன புயலை வாயிற்காவலன் வழிமறித்தான். புயலுக்கு கதவு பொறுக்குமா? சப்தம் கேட்டு அதிகாரம் கீழே இறங்கி வந்தது. எமது பிரச்சாரத்தை இன்றே தொடங்குவோம். கவிதை சிங்கம் கர்ஜித்தது. கூடாது, அடுத்த வாரம் நான் அது பற்றி சொல்கிறேன். அதிகார தாழ்ப்பால் திறக்க மறுத்தது. பாரதி பதைத்தான். இந்த இழிவுகள் இருக்கும் வரை மனித ஜாதிக்கேது மகிமை? விடுதலை பெற்ற வெள்ளம் போல் வெளியேறினான். அன்றிரவு நிலாவின் கிரணங்களோடு விளையாடிவிட்டு களைத்துப் போய் கண்ணயர்ந்தான். மரண சமுத்திரத்தில் சங்கமிக்கும் வரை உறையாத நதியாய் ஓடிய கவியவன். அவன் மெலியவில்லை. உணர்ச்சி அவன் சதையை செதுக்கிச் செதுக்கி சிற்பமாக்கிவிட்டது. ஒரு யுகக்கணி சுருங்கி சுருங்கி சுடராகிவிட்டது. அப்போதெல்லாம் அந்தந்த நேரத்து உணர்ச்சிக்கெல்லாம் அந்த மகா கவிஞன் மகுடஞ்சுட்டினான். மறுகணம் மாறினான். வறுமை வந்து வாசித்த போதும் அந்த புல்லாங்குழல் பூபாலத்தையே பொழிந்தது. ஒருமுறை கடையத்தில் இருந்த காலையில் திருவனந்தபுரம் என்னும் ஈர நகருக்கு எழுந்தருளினான். அந்த நகரின் மிருகக்காட்சி சாலை பாரதி புலவனின் பாதம் பட்டது. இந்தியர் போலவே விலங்குகளும் அங்கே சிறையில் இருக்க கண்டு சிரித்தான் புலவன். விலங்குகளோடு தமிழில் பேசி மிருக கைதிகளை வாஞ்சையோடு வருடி கொடுத்து தஞ்சாதி என்று தழுவ முயன்று சிங்கத்தின் கூண்டை சென்றடைந்தான். காவல்காரனுக்கு உயிர் வியர்த்தது. சிங்கத்தின் பிடரியை புலவன் தொட்டுவிட்டான் என்று துடித்தான். தொட்டுவிட்டால் அது இரத்தம் கேட்கும் என்று எச்சரித்தான். எச்சரிக்கை செய்தாளா எரிமலை அணைந்துவிடும்? சிங்கத்தின் பிடரி சிலிர்க்க முழங்கினான். மிருகராஜனே, நான் கவிராஜன் வந்துள்ளேன். கர்ஜி. அந்த ராஜமொழி விலங்குக்கு அன்று விளங்கியது போலும். கட்டளைக்கு சிங்கம் கட்டுப்பட்டது. 5 நிமிடம் அது தொண்டையிலிருந்து இடியை இறக்கியது. பக்கத்திலிருந்து பார்த்தவர்க்கெல்லாம் ஆச்சரியத்தால் ஏறிய இமைகள் இறங்க மறுத்தன. அவன் கவிராஜன் என்பதை அகிரினைதான் முதலில் அங்கீகரித்ததோ? கடினமா கட்டளையா? வறுமைக்கு யுத்த தர்மம் தெரியாது. கவிஞன் நிராயுத பாணியாய் நின்றபோதும் அவன் மேல் ஆயுதம் தொடுக்கவே ஆசை எதற்கு? வறுமை அவனை அடித்து துவட்டி விட்டது. பிழிந்தால் கிழிந்து விடுவான் என்று புழியாமல் இருந்தது. ஓர் ஆலமரம் போல் நின்று விழுதிறக்கும் நிஜ கவிஞன் பாலைவனத்து பஞ்சாய் பறந்து திரிந்தானே. முடிவில் ஒரு முடிவெடுத்தான். எட்டயபுரத்து மன்னருக்கு சீட்டுக்கவி ஒன்று செதுக்கினான். அது உதவிக்கு வரைந்த ஓலைதான். எனினும் பிச்சை வார்த்தைகளால் பேசப்படவில்லை. அது ஒரு திருவோடு தானாய் கேட்ட தர்மம் அல்ல. ஒரு கிரீடம் தன்னில் முத்துப்பதிக்கச் சொன்ன முறையீடு. சீட்டுக்கவி எங்கும் ஒரு ராஜதுணி. மீசை முறுக்கிய வார்த்தைகளின் ஆடம்பரமான அணிவகுப்பு. புவியனைத்தும் போற்றிட வான்புகழ் படைத்து தமிழ் மொழியை புகழிலேற்றும் கவிராசன் தமிழ்நாட்டுக்கு இல்லை எனும் வசை என்னால் கழிந்ததென்றே. அது கடிதமா? இரத்தச் செழிப்பான வார்த்தைகளை கட்டி அனுப்பிய கட்டளையா? எப்போதும் கவிஞனுக்கு இருப்பது கர்வம் அன்று, அது நகர்த்த முடியாத நம்பிக்கை. அவன் மானுடத்தின் வக்கீல். அவன் நிமிர்ந்து திரிவதே நீதி. மனித மூளையின் சராசரி மடிப்புகள் அவனை அடையாளம் காண்பது அரிதுதான். மன்னரும் சாதாரணங்களின் சராசரிதானே. சீட்டுக்கவியில் உஷ்ணம் இருப்பதாய் உணர்ந்தார். ஒரு நெருப்பு பொட்டலம் தன் விரல்களை சுட்டதாய் விசனப்பட்டார்.
பாரதியின் விஸ்வரூபத்தை அவர் தரிசிக்க விரும்பவில்லை. அவர் பழைய சுப்பையாவையே பார்த்து கிடந்தார். பாரதி புலவனுக்கு சோறு போட்டால் தன்மேல் வெள்ளை நாய்கள் வந்து விழும் என்று அஞ்சினார். முடிவு சீட்டுக்கவி ஒவ்வொரு எழுத்தாய் கிழிக்கப்பட்டது. பாரதி புலவனின் கடைசி கனவு அவன் கண்களையே காயப்படுத்திவிட்டது. துவண்டு போனான். இன்னும் பிறந்த மண்ணில் இருக்க பிடிக்கவில்லை. இருதயத்தின் உடைந்து போன துண்டுகளை சேகரித்துக் கொண்டே சென்னை வந்தான். சரித்திரங்களின் சந்திப்பு. சொந்த மண் அவனுக்கு சோறிடவில்லை. பழைய ரணங்களும் மாறிடவில்லை. உள்ளூர் அவனோடு ஒத்துப்போகவில்லை. தனிமையோடு எத்தனை நாள் சம்பாஷிப்பது? தன் அகவரி தெரிந்தவரோடு அளவலாவ நினைத்தான். மனசில் சென்னையின் நினைவுகள் சில்லிட்டன. ராமசாமி ஐயங்காரின் வெள்ளை காகிதமும் பச்சை கொடி காட்டியது. மீண்டும் சென்னைக்கு வந்தான் ஜீவகவி. மித்திரனில் மீண்டும் பழைய அழகு பரவியது. உதிர்ந்து போன முத்து மோதிரத்தை மீண்டும் முத்தமிட்டதோ? அரசியல் அக்கினியை அடக்கிக் கொண்டு பத்திரிகை எங்கும் வேதாந்த வெளிச்சம் வீசினான். தேசிய தினவு மட்டும் தீர்ந்து விடவில்லை. கூட்டங்கள் தோறும் அவன் கந்தக கவிதைகள் சிந்தி விழுந்தன. கவிஞன் காந்தியடிகளைக் கண்ட நிகழ்ச்சி சரித்திரத்திற்கு ருசியானது. அன்று கதீட்ரல் சாலையில் ராஜாஜி மனையில் அந்த தங்க கிழவன் தங்கியிருந்தான். கவிஞன் அனுமதியின்றியே அறையில் நுழைந்தான். காற்றுக்கு யார் கட்டளையிடுவது? காந்தியின் திண்டில் இவனுக்கும் கொஞ்சம் இடம் இருந்தது. அதில் அவசரமாய் சென்று அமர்ந்தான். அப்போது ராஜாஜிக்கும் சத்தியமூர்த்திக்கும் உதடுகள் மௌனத்தில் ஒட்டி கொண்டன. அண்ணல் இட்ட கட்டளை. கவிஞன் மௌனத்தை கலைத்தான். மிஸ்டர் காந்தி, இன்று மாலை திருவல்லிக்கேணியில் ஒரு தேசிய கூட்டம். உங்களால் அங்கு வந்து உரையாற்ற முடியுமா? உதவியாளரை உசாவிய அண்ணல் புதன்கிழமை எனக்கு பொருத்தமாய் இருக்கும் என்றார். கவிஞன் எழுந்தான். நீங்கள் சொல்லும் நாள் எனக்கு சௌகரியமாய் இல்லையே என்றான். அண்ணலின் இயக்கத்தை ஆசிர்வதித்தான். அவன் விடை கொண்ட பிறகு வினவினார் காந்தி. யார் இவர்? தமிழ்நாட்டு கவியவர். பாரதி என்பது பட்டப்பெயர். ஆணையிட்டார் அன்று அண்ணல். இவரை பத்திரமாய் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்கவில்லையே. 2 ஆண்டுக்கு மேல் அந்த சுதந்திர கவிஞன் சுவாசிக்கவில்லையே. சென்னை அந்த அணையப்போன தீபத்திற்கு ஆறுதலானது. கடற்கரை காற்று இளைத்துப் போன நுரையீரலுக்கு இதமாய் இருந்தது. நண்பர்களின் நயமான வார்த்தைகள் உள்வீக்கத்திற்கு ஒத்தடம் கொடுத்தன. பத்திரிகை வருமானம் 30 நாளை முறியடிக்கவில்லைதான். ஆனாலும் அடுப்பின் கணம் தோள்களை அழுத்தவில்லை. அது வேதாந்த கடலுள் அவனை வீழ்த்தியிருந்த காலம். அத்வைத்த கனவுகளில் கரைந்திருந்த காலம். அந்த மாய கனவுதான் அவனை மரணத்தில் ஆழ்த்தியதோ? உணவு தந்தவனை உண்ண பார்த்த யானை. அவன் பார்த்தசாரதி கோயிலுக்கு பக்கத்தில் குடியிருந்தான். கோயில்தான் அவனது அந்தி பொழுதிற்கு ஆதரவு. கோயில் யானைதான் அவனது சாயங்காலத்து சகோதரன். யானை தம்பிக்கு அவன் தேங்காய் கொடுப்பான். தின்ன பழங்கொண்டு வருவான். அவன் தின்கின்ற போதில் கைதட்டி கழிப்பான். அவன் அத்வைத்த கண்கள் யானைக்குள் ஓர் உயிரை கண்டதன்றி உருவத்தை காணவில்லை. உருவங்களால் பேதம் உரைப்பது பிழை என்றான். யானையும் அவனை ஆசீர்வதித்தது. யானையும் தானும் கொண்ட பிரியம் பெரிதென்று பேசினான். மிருக பாஷையை அறிந்து கொண்டதாய் ஆனந்தித்தான். யானை தன்னை பார்த்து புன்னகை செய்வதாய் பூரித்தான். ஒரு கருப்பு சூரியோதயத்தில் மனிதனைப் போலவே யானைக்கும் மதம் பிடித்து கொண்டது. கன்னங்களில் வழிய மதநீர் குளத்தின் மதகு திறந்தது. அதன் கால்கள் என்னும் அசையும் தூண்கள் அசையாதிருக்க இரும்பு சங்கிலியால் இறுக்கப்பட்டது. வழக்கம்போல் காணிக்கை சுமந்து வந்தான் கவிஞன். சகோதரனை பார்த்து சங்கேத மொழி பேசி கண்ணழகை ரசித்துக் கொண்டே கனித்தட்டை நீட்டினான். யானையின் துதிக்கை விரைந்தது. மதநீர் கண்களை மறைத்தது. தந்தகனியை விட்டுவிட்டு நம் தமிழ்கனியை அல்லவா உரிக்க பார்த்தது. என்ன நடந்தது? ஓர் ஏழை பூவை 1000 இடிவந்து உரசியதே. கண்களை சில மின்சார மின்னல்கள் ஓடி வந்து தீண்டிவிட்டு ஒளிந்து கொண்டனவா? பாதி வினாடி கழித்து பார்ப்பதற்குள் யானையின் கால்களுக்கிடையில் கவிஞன் கிடந்தான். மகாகவியின் மரணம். கொஞ்சம் தாமதித்திருந்தால் சில நிமிஷங்கள் ஒரு சகாப்தத்தையே சாகடித்திருக்கும். நல்ல வேளை தரையில் கொட்டி கிடந்த பாரதியை குவளைக்கண்ணனின் அம்பு கைகள் விரைந்து அள்ளி எடுத்தன. காய்ந்த உடம்பெங்கும் காயங்கள். தேகமெல்லாம் அங்கங்கே சின்ன சின்ன கிழிசல்கள். அவன் பட்ட துயருக்காய் அங்கங்கள் ஆங்காங்கே இரத்தமாய் அழுதன. அங்கே இன்னும் சில நிமிஷங்கள் இருந்திருந்தால் அந்த யானை தேங்காய் தந்தவனையே சிதறு தேங்காய் போட்டிருக்கும். காயப்பட்ட கவிஞனை ராயப்பேட்டை மருத்துவமனையில் சீனிவாச ஐயங்கார் சேர்த்தார். பகைவனுக்கு அருளச் சொன்ன பாவலன் தன்னை பழுதாக்கிய யானையை பழித்தானா?
இல்லை, கண்ணீரின் வலிக்கு புன்னகை ஒத்தடம் கொடுத்து கொண்டான். யானை என் முகவரி தெரியாமல் மோதிவிட்டது. இருந்தாலும் அதற்கு இரக்கம் அதிகம். இல்லையேல் துதிக்கையால் என்னை துவைத்திருக்காதா? அங்கங்களில் காயம் ஆறிவிட்டது. ஆனால் அந்த அதிர்ச்சி அவசர வியாதிகளை அழைத்து வந்தது. உடம்பை அவன் சுவைத்த மயக்க வஸ்து சூடாக்கிவிட்டது. சீதபேதி உடம்பை சிதைத்து விட்டது. நோய்ப்பசை அவனது உடம்பை படுக்கையோடு ஒட்டிவிட்டது. ஏ மரணமே, எங்கள் மகாகவியின் படுக்கையை அன்று பாடையாக்கி விட்டாயே. அந்த மரண இரவில் ஒரு மயான மௌனம். விளக்குகள் வெளிச்சத்தை அழுது கொண்டிருந்தன. ஒரு மகாகவி மரணத்தோடு மல்யுத்தம் நடத்துகிறான். வெளியேறத் துடிக்கும் உயிர் உடம்பை அடிக்கடி உதைக்கிறது. மருந்தை மகாகவிஞன் மறுதளிக்கிறான். ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பறந்த ராஜாளி சிரமத்தில் துடித்து சிறகடிக்கிறது. அந்த இரவில் ஒரு யுக பாஷை ஊமையாகிவிட்டது. செப்டம்பர் ராத்திரி அதிகாலை 2 மணி. மரணம் அந்த 39 வருஷ கவிதைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. உயிர் துடிக்கிறது பாரதி. உடம்பெல்லாம் கண்ணீர் ஓடுகிறது மகாகவியே. இன்று நினைத்தாலும் தலையறுத்து சேவலாய் தவிக்கிறது நெஞ்சு. என் கண்ணீர் உன் எரிந்த சடலம் தேடி எங்கெங்கோ அலைகிறது. ஒரு மகாகவியின் இறுதி ஊர்வலம். பொழுது கருப்பாக விடிந்தது. சூரியனின் மரணம் சொல்லிவிடப்பட்டது. கூடிய நண்பர்கள் தாமழுத கண்ணீரால் பிறர் கண்ணீர் கழுவினர். ஒரு யுக எரிமலை எப்படி அணைந்தது? ஒரு ஞானக்கடல் எப்படி வற்றியது? புயலின் இறுதி ஊர்வலம் புறப்பட்டது. லட்சம் வார்த்தைகளுக்கு நாவு கொடுத்தவன் மௌனத்தை பேசிக்கொண்டு படுத்திருந்தானே. இந்த பிரபஞ்சத்தையே தன் உள்ளங்கையில் வைத்து உருட்டி பார்த்தவன் அன்று பாடையின் உள்ளங்கையில் படுத்திருந்தானே. ஐயோகோ, நெருப்பை எரிக்க ஒரு மயானமா? குவளைக்கண்ணன், லட்சுமண ஐயர், ஹரிஹர சர்மா, சுரேந்திரநாத் ஆர்யா, நெஞ்சு கனத்து போன நெல்லையப்பர் ஐவரின் தோள்களும் சூரியனின் சடலத்தை சுமந்து போயின. இறுதி ஊர்வலத்தினரின் எண்ணிக்கை 20க்கும் குறைவாக இருந்ததாம் தோழர்களே. மகா கவிஞனுக்கு மரியாதை பார்த்தீரோ? அவன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட ஆட்கள் இல்லையே. இது புலிகளை மதிக்காத புழுக்களின் தேசமடா. உணரத் தெரியாத ஊமைகளின் பூமியடா. இனி மனிதர்க்கல்ல, நாற்சந்தி எங்கும் நாம் நாய்களுக்கு சிலை வைப்போம். நன்றி கற்கட்டும் நம் தேசம். திருவல்லிக்கேணி மயானம் மகா கவிஞனின் உடல் சுமந்ததால் உயிர் பெற்றது. தூக்கிச் சென்றவர்கள் தோள்களில் சுமையை இறக்கிவிட்டார்கள். துயரத்தின் சுமையை எரிப்பதற்கு முன் ஓர் இரங்கல் கூட்டம். கிடத்தப்பட்டவனின் கீர்த்தியை சுரேந்திரநாத் ஆர்யா சொல்லி முடிக்கிறார். நெருப்பு மூட்டி ஹரிஹர சர்மா சிதையின் கனவை சிதைக்கிறார். எரிகிறது, எரிகிறது, பாவி நெருப்பு பற்றி எரிகிறது. 1000 கவிதைகளை உச்சரித்த உதடுகளை, ஞான வெளிச்சம் வீசும் நல்ல விழிகளை, காற்றை கிழித்து விண்ணை சாடிய வீர கைகளை, பாரதத்தை அளந்த பாதங்களை, இரத்தம் பற்றினாலும் கற்பனை வற்றாத இருதயத்தை தேடித் தேடி தின்றன தீயின் நாவுகள். விழியோரங்களில் இரத்தத்தின் கணத்தில் கண்ணீர் கசிந்தது. ஆனால் என் தோழர்களே, சராசரி மனிதனை மரணம் மரணிக்க வைக்கிறது. கவிஞனை அதுதான் பிரசவிக்கிறது. இது ஆனந்த சுதந்திரம் அல்லவே. மகாகவியே, நரைத்துவிடும் முன்பே மரித்து போனவனே, ராஜகனவு கண்ட ஏழை கவிஞனே, நீ எங்கள் சரித்திரத்தின் சாறு. உன் எழுத்து இந்த பிரபஞ்சத்தின் பிழிவு. தேங்கிக் கிடந்த இலக்கிய குட்டையை நதியாய் திருப்பிவிட்ட நாயகன் நீ. இமயத்துக்கும் குமரிக்கும் ஒரு நீலக்கனவு கண்ட கவி நீயேதான். உன் கனவுக்கு பலன் காண்பது எங்கள் கடமையல்லவா? இது ரிஷிகளின் தேசமென்றாய், வீரர்களின் தொட்டில் என்றாய். உலக ஞானத்துக்கே தாய்பூமி இதுவென்று தருக்கிச் சொன்னாய். இடைக்கால இருட்டில் நம் சூரியன்கள் அழுக்காகிப் போனதென்று அவலப்பட்டாய். சுதந்திரம் வரும், ஒரு சகாப்த அழுக்கை சலவை செய்யும். போன இரத்தத்தை புதுப்பிக்கும், விறகுகள் கூட வேர்விடும். இந்த நம்பிக்கையே உனது அத்தனை எழுத்துக்கும் ஆதாரம். சுதந்திரம் உன் நம்பிக்கை சுடருக்கு நெய் வார்த்ததா? இல்லை பாரதி, அது திரிகளையல்லவா தீய்த்து விட்டது. சுதந்திரம் வந்ததென்னவோ வாஸ்தவம்தான். ஆனால் இது ஆனந்த சுதந்திரம் அல்லவே பாரதி. அன்றென்ன சொன்னாய்? இன்னுயிர் ஈந்தும் நம் கொடியினை காப்பர். இன்றென்ன தெரியுமா? ஓட்டு வாங்கிய உறுப்பினன் ஒவ்வொருவனும் தேசிய கொடியை தன் கைக்குட்டை என்கிறான். எம் ஜனநாயகம் எங்கொரு கலாச்சாரம் தூர்ந்து போவதற்கு துணை போகிறது. இந்த சுதந்திரம் திருவோட்டுக்காய் எம்மை ரேஷனில் நிறுத்தியது. உள்ளூர் எம்எல்ஏ திருவோட்டில் 4 திருடிக் கொண்டோடிவிட்டார். இங்கே புதுப்பிக்கப்படுவன இரும்பு பெட்டிகளே, இதயங்கள் அல்ல. இதுவா பாரதி நீ பார்க்க நினைத்த பாரதம்? இதுவா பாரதி நீ சொல்லிக் கொடுத்த சுதந்திரம்? எங்களுக்கு வெட்கப்படக்கூட விவஸ்தை இல்லை. மொழிக்கு புதுநாவு முளைத்ததா?
தமிழுக்கு பொதுரத்தம் தந்த கவிஞனே, முந்து கவிகளெல்லாம் தமிழுக்கு கடன்பட்டவர்கள். ஆனால் மொழியே கடன்பட்டது முதலாய் உனக்குத்தான். கம்பனுக்கு பிறகு காணாமல் போன தமிழ் 800 வருஷம் என்ன செய்தது? வரகவியே, உன்னை வரமாய் பெறுவதற்கு தலைமறைவாய் இருந்து தவம் இயற்றியதோ? மொழி என்பது கருத்துகளின் வாகனம்தான், ஓசைகளின் ஓவியம்தான். அறிந்தும் நீ சொந்த மொழிமாட்டு பந்தம் கொண்டதென்ன? தாய்மொழியை மட்டும் நீ தழுவி முத்தமிட்டதென்ன? நீ எறிந்த மொழிகளின் ஒளிகளை நீ ஒப்பிட்டாய். உன் மொழிக்கு மட்டும் உயிர் வரைக்கும் இனிக்கும் ஒரு சுவை உள்ளதென்றாய். தமிழ் உயிரை சுத்திகரிக்கும் ஓசைகளின் ஊர்வலம். தமிழ் சப்தங்களை செதுக்கி வடித்த சிற்பம். தமிழ் மூச்சுச் சுவர்களை காயப்படுத்தா காயக்கல்பம். தமிழினம் உலகில் தழைக்க வேண்டுமெனில் மொழிக்கு புதுநாவு முளைக்க வேண்டுமென்றாய். முத்தமிழோடு மொழி முடிந்து விடவில்லை. 4ஆம் தமிழாய் அறிவியல் தமிழ் வளர்க்கும் அவசிய யுகம் இது. நம் தமிழ் மயில் அரசாங்க மழையை நம்பியதால் ஐயோகோ பாவம், ஆட்டம் மறந்தது. சீரிய கவியே, புயலாய்ச் சீரிய கவியே, உன் சிலைக்கு முன்னால் சில சின்ன கேள்விகள். உன் ஆணைகளில் எது இங்கே அமலுக்கு வந்தது? பிற நாட்டு சாத்திரங்கள் பெயர்த்தோமா? இரவாத தமிழ் நூல்கள் இயற்றினோமா? படைப்பிலக்கியம்தானே ஒரு சுத்தமான மொழியின் சுவாசம். இங்கே கிலோ கணக்கில் தமிழ் வளர்க்கும் எழுத்தாளர்களை என்ன சொல்ல? விற்பனை சந்தையின் வியாபார அவசரத்தில் எழுத்துகளுக்கு இங்கே ஆடை அணிவிக்கும் அவகாசமில்லை. அச்சு எந்திரம் இங்கே வாசகனை உருவாக்கியது. குடிமகனை, பத்திரிகை பாவலனே, இன்று நீ இருந்திருந்தால் இந்தியா பத்திரிகையை இன்னும் நடத்தலாம். ஆனால் நீ அச்சடிக்கும் அட்டைப்படத்தில் பாரத மாதாவின் வயது 16 இருக்க வேண்டும். அவனவன் வேலிகட்ட தமிழ் என்பதொன்றும் தனிநபர் சொத்தன்று. எவனும் 1000 கால தமிழை அழித்துவிட முடியாது. தமிழை காப்பதாய் யாரும் கதை சொல்லவும் கூடாது. அது தானே தன்னை காக்கும் தவ வலிமை கொண்டதன்றோ? புதுயுக கவியே, உன்னை புரிந்து கொள்கிறோம். தமிழை காக்கும் முயற்சியெனில் ஆக்கும் முயற்சி என்று அர்த்தப்படுத்துவோம். முதலில் உன்னை புரிவதற்கு எம் பல்கலைக்கழகங்கள் பாடம் படிக்கட்டும். உன் ஆன்மீகத்தின் அர்த்தம். மகாகவியே, உனது மதம் எது? நீ பக்தி கொண்டாடிய சக்தி யாது? நீ காணத் துடித்த கடவுள் எவன்? உன் ஆத்திரத்திற்கு அர்த்தம் என்ன? ஆன்மீக வெளிச்சத்தில்தான் இந்நாட்டின் வரலாற்றை உன்னால் வாசிக்க முடிந்தது. சகல சமயங்களின் சந்திப்பு மையம்தான் இந்த மண்ணின் கலாச்சாரம் என்று கருதினாய் நீ. ஓர் இறந்த காலத்தின் லட்சியவாதத்தை நிகழ்காலத்தில் நிறுத்த நினைத்தாய் நீ. சுதந்திர வெளிச்சத்தின் சுடர்களில் இருளை சலவை செய்ய எண்ணினாய் நீ. நம் சுதந்திர சூரியனை சூழ்ந்து மூடி விலக மறுத்தன வெள்ளை மேகங்கள். 60 கோடி கரங்கள் அசைந்தாலன்றி வெள்ளை ஒட்டடை விலகாது. இந்த உதிரி மனிதர்களை ஒன்றுபடுத்த ஒரு தேவச்சங்கிலி தேவைப்பட்டது. வெவ்வேறு மொழி, வெவ்வேறு இனம், வெவ்வேறு மனம், வெவ்வேறு குணம். இந்த கிரகங்கள் சந்தித்துக் கொள்வது எந்த நேர்கோட்டில்? தீயின் வேகத்தில் சிந்தித்தாய். ஆன்மீகம்தான் அந்த நேர்கோடென்று நினைத்தாய் நீ. அந்த நேர்கோடுதான் உன் நேர்வழி என்றாய். சுதந்திர போருக்கு நீ தேர்ந்து கொண்டது தெய்வ வாகனம். நீ வீறு கொண்டு ஊதியது விஷ்ணுவின் சங்கு. நீ சீறி ஏந்தியது சிவனின் மழு. நீ பாய்ந்து தொட்டது பார்த்திபன் கணை. நீ வெறிகொண்டு சுழற்றியது வீமனின் கதை. நீதான் தெய்வப்பற்றை முதலில் தேசப்பற்றாக்கியவன். புராணத்தை முதலில் சரித்திரத்தோடு சம்பந்தப்படுத்தியவன். கற்பனா புருஷர்களை நிஜ வாழ்வின் பக்கம் நிறுத்தி வைத்தவன். நீதான் பக்தியை சுத்திகரித்த பாவலன். கடவுளை வாழ்க்கைக்கு வெளியே தேடி வாடாத கவிஞன். இல்லையென்றால் அறிவொன்றே தெய்வம் என்று ஆர்ப்பரித்திருப்பாயா? அன்பிற் சிறந்த தவமில்லை என்று புது இலக்கணம் போதித்திருப்பாயா? நீ பக்தி பழி கேட்டவன் அல்லன், பக்தியை வழிகேட்டவன். உன் கணக்கு தப்பாய் போனதால் அது பொய்யில்லை, அது அந்த நேரத்து நிஜம். இன்று 60 வருஷங்கள் அருந்து விழுந்தபின் நீ போட்ட கணக்கை புதுப்பிக்கிறோம். நட்சத்திரங்களாய் சிதறிக் கிடக்கும் தேசத்து மக்களை அள்ளி தொடுப்பது ஆன்மீகம் அல்ல, அது உழைப்பு என்னும் ஒற்றை நார். காற்றும் கவிஞனும் மரிப்பதில்லை. வறுமையின் கிளையில் வசித்துவிட்டு போன யுகக்குயிலே, காற்றின் உயிரில் கலந்து விட்டது உனது கவிக்குரல். அது மனித ராசியின் கடைசி காது வரை கட்டாயம் கேட்கும். ஒரு மகாகவி பிறக்கப் போகும் பிரஜைகளுக்கும் பிரதிநிதியாகிறான். மனித குலத்தின் பயண பாதையை முகவரி தெரியா இருட்டு மூடும் போதெல்லாம் ஒரு மகாகவி வந்துதான் தீக்குச்சி கிழிக்கிறான். மகாகவியே, நெருப்பின் மகனே, நீ குச்சியா? இல்லை, தீப்பந்தம். உன் கிரணக் கீற்றுகள் சில நூற்றாண்டுகளின் விளிம்பு வரை சென்று வீழும். விஞ்ஞானமே, சமாதான புறாக்களையும் அணுகுண்டுகளையும் வளர்த்து கொண்டிருக்கும் வல்லரசுகளே, எங்கள் கீத குயிலின் குரலை கேளுங்கள். எங்கள் குயிலின் குரலில் இருக்கும் மனிதாபிமானத்தை மனப்பாடம் செய்யுங்கள்.
அஃறிணைகளையும் தம்ஜாதி என்றான் எம் தமிழ்க் கவிஞன். நீங்கள் உயர்திணைகளையே ஒன்றாய் ஒப்புக்கொள்ளவில்லையே. அடுத்த தலைமுறையின் தேவை ஆயுத கிடங்குகள் அல்ல, நடமாடி மகிழ சில நந்தவனங்கள். மகா கவிஞனே, எட்டயபுரத்து கொட்டு முரசமே, உன்னை உள்ளூரே புரியவில்லையே, உலகம் புரிவதேது? 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் நீ கண்டு வந்த அந்த கர்வக் கனவு எங்கே? நம் நாட்டின் ஜனத்தொகையும் உன் பாட்டு நூலின் பதிப்புகளும் மட்டுமே பன்மடங்காயின. இங்கு உன் கவிதைக்கு பொழிப்புரை சொல்வதொரு பொழுதுபோக்கு. உன் எழுத்துகளுக்கு இல்லாத பொருள் சொல்பவன் இலக்கிய மேதை. கொச்சை தாகம் கொண்டிருக்கும் சமூகத்தில் கவிதை என்பது காகிதந்தான். கவிஞனின் அம்பரா துணியை அது பூக்களால் நிரப்பிவிடும். இந்த அமைப்பில் இதுதான் விதி, இந்த விதிக்கு இதுதான் கதி. ஓ பழைய மனிதர்களே, வழிவிடுங்கள். இந்த தேசத்தை வாலிப புயல்கள் வலம் வரட்டும். புறப்படும் அந்த புயல்களின் வழியில் நீங்கள் வணக்கத்தை எதிர்பார்த்து வரவேண்டாம். பாரதியின் கவிதைக்கு வார்த்தையால் அல்ல, வாழ்க்கையால் உரை வரைவோம். சுதந்திரத்தை இன்னும் நாம் தேதி பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டாம். அதை சூரியனைப் போல் எல்லோருக்கும் சொந்தமாக்கி விடுவோம். எங்களை மன்னித்தே பழகிவிட்ட மகாகவியே, உன் கவிதைகளையே சப்த சந்தையில் விற்கும் மனப்பாட வியாபாரிகளையும் மன்னித்துவிடு. உன் எழுத்துக்களை வாழ்க்கைப்படுத்தினால் உன்னை உச்சரிக்க எமக்கு யோக்கியதை இருக்கிறது. உன் நூற்றாண்டு என்பது உன் 60ஆம் நினைவு நாளாய் ஆகிவிடக்கூடாது. உனக்கு மரணமில்லை. கவிஞனும் காற்றும் மரித்ததாய் ஏது சரித்திரம்? கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கவிராசன் கதை முற்றும். இதுபோன்ற பதிவுகளை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள். இது தமிழ் ஆடியோ புக் என்ற வலையொலி பண்பலை.